நான் வந்து பேசிக்கலா கிளின்டனோட ஃபாலோவர். நான் வந்து டவுன் அண்டர் ஹார்ஸ்மேன்ஷிப்பை பார்த்துட்டு அதில் கொடுத்த கண்டென்ட் எல்லாத்தையுமே டாப் டு பாட்டம் எல்லாத்தையுமே படிச்சு முடிச்சுட்டு தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஹார்ஸே வாங்கினேன். பிளாக் அண்ட் ஒயிட்டா இருக்கணும். நம்ம எதையுமே வந்து மறைச்சு பேசக்கூடாது. ஹார்ஸ் மார்க்கெட் நீங்க சொன்ன மாதிரி தர்ஷன் ரொம்ப யூஜா போயிடுச்சு ப்ரைஸ். முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ஸ்டார்ட் பண்ண பீரியட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 70,000-80,000. நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணேன். ஏன்னா நம்ம வீடியோவில் பார்க்குற மாதிரி அவ்வளோ சீக்கிரம் ரிசல்ட்ஸ் கிடைச்சிடாது. நம்ம போவோம், ஸ்டக் ஆகும், மறுபடியும் வந்து வீடியோ பார்ப்போம், மறுபடியும் என்ன பிரச்சனை, நான் என்ன வீடியோ பார்த்துப்பேன் பண்ணிப்பேன். நம்ம லோக்கலாக இப்போ நம்ம ஒரு ஹார்ஸில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறோம், ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படும் போது ஃபினான்ஷியலாக இந்தியாவில் இன்னும் அதுக்கான சப்போர்ட் சிஸ்டம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக தர்ஷன். நான் ஆக்சுவலாக இந்த கொஷின் நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன் என்னன்றது. சில பேர் லட்சக்கணக்கில் இதில் ஏமாந்தவங்களும் இருக்காங்க. இந்த மணியை எப்படி லூஸ் பண்ணுறாங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஹார்ஸ் நான் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், இது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பட் எப்படி அப்ரோச் பண்ணணும் தெரியல, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்படி வைக்கணும்னு தெரியல, ஒரு ஹார்ஸ் எப்படி வாங்கணும், எங்கே போய் வாங்கணும். எடுத்த உடனே நான் ஹார்ஸை என்கிட்ட ஃபிசிக்கல் ஃபிட்னஸே இல்லை, ஓட்ட முடியுன்ற நம்பிக்கையே இல்லை. ஆனால் நான் வாங்கிட்டு வந்து வீட்டில் கட்டி பண்ணாக்கா நீங்கள் கண்டிப்பாக ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் வரும். உங்களோட வியூவில் காத்தியவார் எப்படி, மார்வார் எப்படி, மிக்ஸ் ப்ரீட் எப்படி இருக்குது? என்னதான் ப்ரீடிங் வைஸ் அவங்க ப்ராப்பராக நம்ம இந்தியாவில் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாலும் அவங்களுடைய சவுண்ட்னஸ் குறைஞ்சிருச்சோன்ற ஒரு ஃபீல். ஷோவில் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க அதுக்கான முயற்சி எடுத்து ஷோக்காக ப்ரீட் பண்ணி ஹார்ஸஸை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. சரிங்களா? அவங்களுக்கு வந்து ஒர்க்கிங் தேவையில்லை. பட் வந்து ஒர்க்கிங்காக எக்ஸ்பெக்ட் பண்ணுற நம்மள மாதிரி ஆட்கள் ஒரு சிலர் வந்து நம்ம என்ன பண்ணோம்னாக்கா, ரீசெண்டாக ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளமேட்டிக் ஹார்ஸு ட்ரெயின் பண்ணி ஏதாச்சும் ஒரு சின்ன சக்ஸஸ் ஸ்டோரி, ஒரு சின்ன இன்சிடென்ட் ஏதாச்சும் ஷேர் பண்ண முடியுமா? ஸோ ரொம்ப பெக்யூலரான ஒரு இதுனாக்கா நம்ம குஜராத் இன்சிடென்ட்டே சொல்லலாம். குஜராத் இன்சிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கால் சில பேர் பார்த்தீங்கன்னா ஹைண்ட் லெக்ஸ் ரெண்டையுமே உங்களுக்கு கால் கவர் போட்டு கட்டி வச்சுறாங்க. உங்கள் வியூ என்ன, அது பண்ணலாமா பண்ண வேண்டாம்? ஆனால் வந்து அந்த ஹார்ஸ் வந்து அது ஸ்ட்ரெச் வந்து நேச்சுரலாக நடக்கும். பின்னாடி கால் கயிறு போட்டு முன்ன ஸ்ட்ரெச் பண்ண சொல்ல என்ன ஆகும், அந்த என்டையர் ஸ்பைனும் என்ன ஆகும், முன்ன ஸ்ட்ரெச் பண்ணி தான் அந்த ஃபீடை எடுக்கணும். நான் எதை நோன்னு சொல்லுவேன்னாக்கா, இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாட்காஸ்ட் எபிசோட். இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் வந்து மிஸ்டர் ராஜசேகர், ஒரு யூடியூபர், ஒரு ஹார்ஸ் ட்ரெயினர் அண்ட் காட்லேண்ட் ஹார்ஸ்மேன்ஷிப்னு ஒரு ரைடிங் அகாடமி வெள்ளூரில் வச்சிருக்காரு. ஸோ நானும் அவரும் ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்ட்ஸு. நான் அவர்கிட்ட இந்த ஹார்ஸை பற்றி, இந்த ஹார்ஸ் இண்டஸ்ட்ரியை பற்றி நிறைய கற்றுருக்கேன் ரொம்ப வருஷமாக. அவரோட கண்டென்ட்டை நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கேன். ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாக்காக இருக்கும்னு நினச்சேன். ஹார்ஸை பற்றி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும், நீங்கள் ஹார்ஸுக்கு புதுசாக இருக்கீங்க, ஒரு ஹார்ஸை வாங்கணும்னா என்னென்ன பேராமீட்டர்ஸ் செக் பண்ணணும், ஒரு ஹார்ஸை எப்படி மெயின்டைன் பண்ணணும், மெயின்டைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும், ஒரு ப்ராப்பராக எப்படி ட்ரெயின் பண்ணலாம், என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க ஹார்ஸ் வச்சுருக்கவங்க, இதெல்லாம் கொஷின்ஸுக்கும் இந்த பாட்காஸ்ட்டில் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த பாட்காஸ்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாட்காஸ்ட் ஃபுல்லாக பாருங்கள், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறீங்க. ஐ ஹோப் என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும், அதே சமயம் எஜுகேட்டிவாகவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஹார்ஸ் இண்டஸ்ட்ரியை பற்றி. See you in the podcast. ராஜசேகரண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தர்ஷன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப தேங்க்யூ உங்களுக்கு டைம் கொடுத்து இன்னைக்கு இந்த பாட்காஸ்ட் உட்காரதுக்கு ரொம்ப தேங்க்யூ. கண்டிப்பாக இன்ட்ராக்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹார்ஸஸ் பற்றி நான் உங்ககிட்ட இருந்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இன்னைக்கு அது நிறைய ஷேர் பண்ணிக்கணும் நம்ம கம்யூனிட்டிக்குன்னு நினச்சேன். ஸோ எடுத்துகிட்டு போயிடலாம். கண்டிப்பாக எனக்கும் ஒரு நல்ல டைம். ஏன்னா ஹார்ஸ் கம்யூனிட்டி, ஹார்ஸ் ரிலேட்டடான ஒரு டிஸ்கஷன் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கும் பிடிக்கும். ஸோ ஹாப்பி டு பி பார்ட். ஷியோர்ண்ணா, ஷியோர், தேங்க்யூ. ஸோ எப்படிங்கண்ணா, நான் ஃபஸ்ட்டு கேட்குறது எப்படின்னா, உங்களுக்கு இந்த ஹார்ஸ் ஜேர்னிக்குள்ளே நீங்கள் எப்படி வந்தீங்க? ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட் டைம் உங்களை பார்த்தது வந்து யூடியூப்பில் தான் இன்ட்ரடியூஸ் ஆனது. ஒரு 6-7 இயர்ஸ் பேக் இருக்கும், ரொம்ப வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படி நான் ஹார்ஸ்குள்ளே உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, எப்படி ஃபர்ஸ்ட் ஹார்ஸ்குள்ளே நீங்கள் வந்தீங்க? நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீட்டில் ஆடு மாடு வளர்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி இந்த என்ன சொல்றது, நம்ம அதிக நாட்டு மாடெல்லாம் வளர்க்குறோம் வீட்டில். அந்த மாதிரி இருக்கும்போது சும்மா யூடியூப் சர்ஃபிங் அப்படி இருக்கும்போது திடீர்னு யதார்த்தமா ஒரு யூடியூப் வீடியோ, அது எப்போ என்ன அந்த பர்டிகுலர் இன்சிடென்ட்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. பட் வந்து சோஷியல் மீடியாவில் ஹார்சஸ் எனக்கு ஒரு சஜஷனாக வந்து அதை பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிட்டு, இவ்வளோலாம் ஹார்சஸில் பண்ண முடியுமா, ஏன் நம்ம ஒரு குதிரை வாங்கி அதெல்லாம் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்ற
அந்த அந்த இன்ட்ரெஸ்ட், அந்த கியூரியாசிட்டி தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன விதையா ஸ்டார்ட் ஆகி நிறைய நான் அது மேல லேர்னிங் ஸ்டார்ட் பண்ணது தர்ஷன். ஓகே. பட் ஃபர்ஸ்ட் ஹார்ஸ் நீங்க தான். ஃபேமிலில அதுக்கு முன்னாடி ஹார்ஸ் இல்ல. நீங்க தான் ஃபர்ஸ்ட் வாங்குறீங்க. இல்ல, நான் ஃபேமிலில நான் ஒருத்தன் தான் ஃபர்ஸ்ட். ஓகே, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஹார்ஸ் எங்க நான் வாங்குனீங்க? எப்படி வாங்குனீங்க? அது என்ன ஹார்ஸ் உங்களுக்கு? தர்ஷன் ஃபர்ஸ்ட் ஹார்ஸ் வாங்கணுன்றதுக்கு முன்னாடி ஆக்சுவலா வந்து நான் இந்த மாதிரி ஒரு கூகுள் சோஷியல் மீடியா ஹார்ஸை பத்தி படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் போது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 2 இயர்ஸ் வந்து ஹார்ஸ் வாங்காமே நான் வந்து பாத்தீங்கன்னாக்கா செல்ஃபா லேர்ன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஓ இப்படி எல்லாம் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் நான் வந்து பேசிக்கலா கிளின்டனோட ஃபாலோவர். நான் வந்து டவுன் அண்டர் ஹார்ஸ்மேன்ஷிப்பை பார்த்துட்டு அதுல கொடுத்த கண்டென்ட் எல்லாத்தையுமே டாப் டு பாட்டம் எல்லாத்தையுமே படிச்சு முடிச்சுட்டு தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஹார்ஸே வாங்கினேன். ஃபர்ஸ்ட் ஹார்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் நிறைய நாள் தேடிக்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலா உங்களுக்கு தெரியும் நம்ம தமிழ்நாடு மார்க்கெட்ல ரொம்ப ஃபியூ அனிமல்ஸ் தான் இருக்கும். எல்லா இடத்துலயும் ஆடு மாடு மாதிரி எல்லா இடத்துலயும் கிடைக்காது. ஸோ நான் வந்து சோஷியல் மீடியாலேயே ஒரு சில யாரெல்லாம் சேல் போஸ்ட் போடுறாங்களோ அந்த மாதிரி இருக்கிறவங்களை மட்டும் தேடிட்டே வந்தேன். அப்படி இருக்கும்போது இன்னும் அரௌண்ட் வெள்ளூர்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒருத்தர் தெரிஞ்சாரு. அவர் வந்து இன்னைக்கும் நல்ல ஃப்ரெண்டா தான் இருக்காரு. அவர் எனக்கு ஃபர்ஸ்ட் ஹார்ஸ் கொடுத்தாரு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னாக்கா அவருக்கு வந்து அந்த ஹார்ஸ் சேலஞ்சிங்கா இருந்தது. கொஞ்சம் என்ன சொல்றது, ரொம்ப அக்ரெஷன்னு சொல்லிட முடியாது. பட் வந்து ரொம்ப டிஃபென்சிவ் ஹார்ஸ். அப்படின்னா வந்து சீக்கிரம் யாரையும் டச் பண்ண விடாது. ஒரு ஒரு கொஞ்சம் மூர்க்கத்தனமான ஹார்ஸ். ஸோ அது எனக்கு ஃபர்ஸ்ட் ஹார்ஸே ரொம்ப சேலஞ்சிங்கா அமைஞ்சது. ஏன்னா வந்து நம்ம லேர்னிங்கு என்னதான் இருந்தாலும் இந்த ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டைமே ஒரு அக்ரெசிவான அனிமல் மேல போயிட்டு ஸ்டார்ட் பண்றது சேலஞ்சிங்கா இருக்கும். அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஹார்ஸ் வந்து சக்தி கிடையாது உங்களுக்கு? சக்தி கிடையாது. ஒரு கிரே கல்டா ஒரு ஹார்ஸ். ரொம்ப ரொம்ப பழைய போட்டிருப்போம். ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம். கண்டிப்பா யூடியூப் சேனல்ல இருக்கும். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து அதுவா தான் இருக்கும். அந்த ஒரு கிரே கல்டா மாதிரி ஒன்று. ஓ, ஓகே, ஓகே. அதே மாதிரி டீச்சர் யாருங்க? அதாவது கிளின்டன் ஆரம்பிச்சிட்டீங்க, டிஜிட்டலா ஆரம்பிச்சிட்டீங்க. உங்களுக்கு ப்ராக்டிக்கலா அங்க ஃபீல்டுல சொல்லித்தரக்கு யாராச்சும் இருந்தாங்களா? இல்ல அது வெறும் யூடியூப்பை பார்த்து நீங்கள்? அப்படி இல்ல தர்ஷன். நான் எப்படி எடுத்துக்கிட்டேன்னாக்கா ஆக்சுவலா கிளின்டனை வந்து முழுமையா உள்வாங்கிக்கிட்டேன் நான். சரிங்களா? உள்வாங்கிக்கிட்டு ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணேன். ஏன்னா நம்ம வீடியோல பாக்குற மாதிரி அவ்வளவு சீக்கிரம் ரிசல்ட்ஸ் கிடைச்சிடாது. நம்ம போவோம், ஸ்டக் ஆகும், மறுபடியும் வந்து வீடியோ பார்ப்போம், மறுபடியும் என்ன பிரச்சனை, நான் என்ன வீடியோ பார்த்துப்பேன் பண்ணிப்பேன், அந்த வீடியோல நான் என்ன தப்பு பண்றேன்னு அனலைஸ் பண்ணிப்பேன். இந்த விஷயம் எல்லாம் போயிட்டு இருக்கு. நீங்க எங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அப்பார்ட் ஃப்ரம் கிளின்டனை தவிர நான் வந்து ஒரு லோக்கல்ல ஒரு குதிரைக்காரை மீட் பண்ண போனா கூட அவங்க கிட்ட இருந்து ஒரு சில விஷயத்த கத்துட்டு வருவேன். அவங்கள அப்படியே அட்மையர் பண்ணுவேன். அவங்க என்ன பண்றாங்க, எப்படி இது பண்றாங்க. ஏன்னா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னதான் ப்ரொஃபஷனல் லெவல்ல கிளின்டனு அந்த மாதிரி பெரிய ஆள் இருந்தாலும் நம்ம லோக்கல்ல பாத்துக்கிற குதிரைக்காரங்க கிட்ட பல திறமைகள் இருக்கு. அதையும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு கண்டென்ட் ஃபுல்லா ப்ரொஃபஷனலா சொல்லுங்க நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டா அவங்களுக்கு சொல்ல தெரியாது. பட் அவங்க எல்லாத்தையுமே வந்து உள்வாங்கி அதை வித்தையா வச்சுட்டு இருக்காங்க. அவங்கள அட்மையர் பண்ணி ஒரு சில விஷயம் எல்லாம் புரிஞ்சுப்பேன். ஏன்னா வந்து நிறைய விஷயம் நான் வந்து லோக்கல் குதிரைக்காரங்கிட்டையும் கத்துருக்கேன். ப்ரொஃபஷனலா நல்ல கிளின்டன் மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் ட்ரெயினர்ஸ் கிட்டையும் நான் வந்து பாத்துக்கிட்டு. பட் வந்து யாரும் ஹேண்ட்ஸ் ஆன்லாம் கொடுக்கல. ஹேண்ட்ஸ் ஆன் வந்து எனக்கு நானே தான் ஹேண்ட்ஸ் ஆன். ஸோ வீடியோஸ் பார்ப்பேன், அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிப்பேன் தர்ஷன். அந்த மாதிரி. ஓகே, ஓகே. ஆனா நீங்க சொன்ன மாதிரி அவங்க அந்த ட்ரெடிஷ்னல் நாலேஜ் பல வருஷமா அந்த ஹேண்ட் ஓவர் பண்ணி வந்த நாலேஜ் அவங்க கிட்ட இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த செய்வோம். பட் அவங்க வந்து ஒரு ஹார்ஸ்ல ஒரு பிரச்சனையை ரொம்ப ஈஸியா டேக்கிள் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு அதை சொல்லி கொடுக்கலாம் தெரியாது. பட் அவங்கள பார்த்து நம்ம புரிஞ்சுக்கணும் அவங்க என்ன செய்யறாங்க. ஏன்னா வந்து நம்ம அவங்கள கொஞ்ச நேரம் அட்மையர் பண்ணோம்னாவே தெரியும். அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கு, அவங்களுடைய பிரீத் எப்படி இருக்கு, எவ்வளவு ஸ்மூத்தா போயிட்டு ஒரு விஷயத்த முடிக்கிறாங்க, எங்க அவங்களுடைய ஹார்ஸ் முன்னாடி எந்த இடத்துல பிளேஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லா சின்ன சின்ன நுணுக்கங்களை நம்ம பார்த்தோம்னா அவங்க கிட்டயும் பல விஷயத்த நம்ம கத்துக்கலாம். ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரீடு இப்போ நிறைய போயிட்டு இருக்கு. ஒன்று வந்து காத்தியவர், மார்வார். நம்ம இந்தியாவில் இந்த 2 ப்ரீடு தான். ஸோ அது இல்லாமல் மிக்ஸ் நிறையா போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு ப்ரீடுக்கும் ஒரு டெம்பரமெண்ட் இருக்கும், ஒரு கேரக்டர் இருக்கும். உங்களோட வியூவில் காத்தியவர் எப்படி, மார்வார் எப்படி, மிக்ஸ் ப்ரீடு எப்படி இருக்கு? நான் பிரீட் வைஸ் என்ன கேட்டீங்கன்னாக்கா நான் அதிக மார்வார் தான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். கத்தியவார் ஃபியூ ஹார்சஸ் தான் பார்த்துருக்கேன். ஆக்சுவலா நான் வந்து அந்த மாதிரி செக்ரிகேட் பண்ணி என்னைக்குமே பார்த்தது இல்லை. நான் மார்வாரா இருந்தாலும் கத்தியவாரா இருந்தாலும் அவங்களுக்குள்ள எவ்வளோ ஒரு எனர்ஜி இருக்கு, எவ்வளோ சவுண்ட்னஸ் இருக்கு, கன்ஃபர்மேஷன்,
அந்த மாதிரி தான் திங்க் பண்ணி ப்ரீட் வைஸா நான் பிரிச்சு பார்த்ததில்ல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம அனிமல்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், நம்ம நம்மளுடைய அனிமல்ஸ் வந்து அதிகமா ஸ்போர்ட்ஸ்லயும் ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா யூட்டிலிட்டிலையும் அதிகமா யூஸ் பண்ணாததுனால அவங்களுடைய சவுண்ட்னஸ் வந்து என்னதான் ப்ரீடிங் வைஸ் அவங்க ப்ராப்பரா நம்ம இந்தியாவில் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாலும் அவங்களுடைய சவுண்ட்னஸ் குறைஞ்சிருச்சோன்ற ஒரு ஃபீல். ஏன்னா வந்து ஒரு அனிமலை எடுத்து ட்ரெயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணும் போதே வந்து பாத்தீங்கன்னாக்கா சவுண்ட்னஸ் கம்மியா இருக்கு. அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னாக்கா சீக்கிரம் ஒரு இன்ஜுரியை ஃபேஸ் பண்றாங்க. பட் நல்ல ஸ்ட்ராங் அனிமல்ஸ், பட் இருந்தாலும் ஒரு லிம்பிங் வந்து ஈஸியா வந்து அவங்களுடைய என்ன சொல்றது ஜெனட்டிக்கலா அதை பில்ட் பண்ண. ஏன்னா பழைய ஹார்சஸ் வந்து எனக்கு தெரியும், நம்ம தெரியும் வார்ல எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்ப சவுண்டா இருந்திருக்கு. அப்படி இருந்தாதான் அந்த போரெல்லாம் நடத்தி இருக்க முடியும் கரெக்டா. ஆனா கடந்த ஒரு ஒரு 20 வருஷமோ இல்ல ஒரு 40 வருஷம் கூட எடுத்துங்களேன், அதிகமா நம்மளுடைய அனிமல் யூஸ் பண்ணல. நம்ம அதிகமா ஸ்போர்ட்ஸ்னால தரோபிரெட்ஸ் தான் யூஸ் பண்றோம், வாம்பிளட்ஸ் யூஸ் பண்றோம். நம்ம அனிமல் அதிகமா ஸ்போர்ட்ஸ்ல இன்வால்வ் பண்ணதால ஜெனட்டிக்கலா அவங்களுடைய சவுண்ட்னஸ் குறைஞ்சிருச்சோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். பட் அதை பர்சனலா இம்ப்ரூவ் பண்ணோம், அதுக்கான மெஷர்ஸை எடுக்கணுன்றது வந்து என்னுடைய. ஸோ இப்போ என்னன்னா நான் அடுத்தது தான் கேட்க வந்தேன். என்னன்னா இப்போ டாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் லைன், ஷோ லைன் தனித்தனியாக பிரிச்சிருப்பாங்க. ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் ஆகட்டும், ஒரு டாபர்மன் ஆகட்டும், தனித்தனியாக இருக்கும். ஸோ ஒர்க்கிங்க்குனா இந்த கேரக்டர் வேணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு தனியாக ப்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பல வருஷமாக. ஷோக்குனா வெறும் பார்க்கறக்கு அழகு, ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ், லுக் வைஸ் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு அது தனியாக ப்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்னைக்கு நீங்கள் ஒரு ஷோ லைன் ஜெர்மன் ஷெப்பர்ட் எடுத்துகிட்டு போய் ஒரு போலீஸ்லையோ மிலிட்ரிலையோ நீங்கள் விட முடியாது, அதோட ஃபுல் பொட்டன்ஷியல் பெர்ஃபார்ம் பண்ணாது. ஆனால் நம்ம மார்வார், காத்தியார் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வெறும் ஷோ லைனுக்கு மட்டும்தான் எடுத்துகிட்டு போகிறாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருக்குது, ஒரு ஃபீலிங் இருக்குது. ஏன்னா ஷோக்காக போகிறாங்க, அழகு பார்க்குறாங்க, ஃபீச்சர்ஸ் பார்க்குறாங்க, எல்லாம் ஓகே. பட் அதோட ஆக்சுவல் டெம்பரமெண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி அப்போது வாரில் யூஸ் பண்ணப்போ எப்படி இருந்திருக்கும், அப்போது அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும், அந்த கேரக்டரை ஐடென்டிஃபை பண்ணி எப்படி நம்ம ப்ரீட் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகலாங்கிறது இன்னும் நம்ம கொண்டு போகலையோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கும் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமா தர்ஷன், நீ சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா டாக்ஸ்ல அந்த ஷோ லைன், ஒர்க்கிங் லைன் அதெல்லாம் ஓகே. எனக்கு பர்சனலா அதை பத்தி டெப்தால தெரியாது. பட் வந்து நம்ம என்ன எப்படி நான் இதை எடுத்துக்கிறேன்னாக்கா நம்மளுடைய சொசைட்டி, நம்ம என்ன சொல்றது ஷோல இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க அதுக்கான முயற்சி எடுத்து ஷோக்காக ப்ரீட் பண்ணி ஹார்சஸை ப்ரிப்பேர் பண்றாங்க, சரிங்களா. அவங்களுக்கு வந்து ஒர்க்கிங் தேவையில்லை. பட் வந்து ஒர்க்கிங்காக எக்ஸ்பெக்ட் பண்ற நம்மள மாதிரி ஆட்கள் ஒரு சிலர் வந்து நம்ம என்ன பண்ணோம்னாக்கா அந்த ஜெனட்டிக்கலா இனிமேல் வந்து ஒர்க்கிங் அனிமல்ஸை நம்ம பிரீட் பண்ணி மறுபடியும் அதுல இருந்து வர குட்டியை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம சவுண்டா வந்து வளர்த்தி நல்லா நல்லா ஃபீட் பண்ணி நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தோட வளர்த்தி அதை மறுபடியும் ப்ரீடிங் அந்த. ஏன்னா வந்து நம்ம பார்த்தோம்னாக்கா இப்போ வெஸ்டர்ன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏக்யூஹெச், அதாவது அமெரிக்கன் குவார்ட்டர் ஹார்ஸ் அசோசியேஷன் ஒரு ஏன் அவங்களுடைய நோக்கமே என்னன்னாக்கா கடந்த ஒரு பல நூறு வருஷமா, பல 100 வருஷம் இல்லை, அது எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் எனக்கு. பட் அவங்களுடைய பீரியட் அப்போ அதை ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ற ஒரே விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்களுடைய ப்ரீடிங் ஆன் ஒர்க்கிங் அனிமல்ஸ், ஓகேங்களா. அந்த ரெய்னிங் பேட்டர்ன்ல எப்படி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், அவங்க அவங்க எல்லாமே வந்து அந்த ஆர்ட்ஸ் சொசைட்டிக்கான வெல்ஃபேர், அவங்களுக்கான நல்லதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ப்ரீடிங் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ், அவங்களுடைய ஷோஸ்ன்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒர்க்கிங் அனிமல்ஸ் ரெய்னிங், கட்டிங் அந்த மாதிரி ஒர்க் எல்லாம் பண்றது அதை நோக்கமா வச்சு கொண்டு போயிட்டு அந்த மாதிரி வந்து நம்ம இந்தியால இங்க நம்ம ஒர்க்கிங்கா நம்மளுடைய மார்வார் கத்திவார் பிரீடை வந்து ஒர்க்குக்காக அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஜம்பிங்கோ இல்ல ஒரு ரெய்னிங்கோ ப்ராக்டிஸ் பண்றவங்க அதுக்கான முயற்சி எடுத்து அதுக்காக ப்ரீட் பண்ணி அதுக்காக கொண்டு போகணும். ஏன்னா வந்து யாரையும் நம்ம பிளேம் பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் ஃப்ரம் நவ் இப்போதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த அனிமல்ஸோட சவுண்ட்னஸ்க்காகவும் அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் ப்ரீடுக்காகவும் நம்ம ஒர்க் பண்ணி எடுத்துட்டு போனா நல்லா இருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. இதுதான் என்னுடைய ஒப்பீனியன் நீங்க கேட்டது. பட் அப்போ ஒர்க்கிங் லைன்ல எப்படின்னா பேசிக் கன்ஃபர்மேஷன் எப்படி பார்க்கலாம், என்னென்ன பேராமீட்டர்ஸ் நம்ம செக் பண்ணலாம், ஒரு ஹார்ஸை நம்ம சூஸ் பண்றோம் ஒர்க்கிங்காக சூஸ் பண்றோம்னா என்னென்ன எடுக்கலாம், என்னென்ன பார்க்கலாம்? கன்ஃபர்மேஷன் கேட்டீங்க, ரொம்ப பெரிய விஷயம். இதுல ரொம்ப எலாபரேட்டிவா அந்த அளவுக்கு நான் வெல்வர்ஸ்ட் ஆயிட்டேனான்னு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்ச விஷயத்துல நான் சொல்றேன். நான் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா கன்ஃபர்மேஷன் வைஸ்னாக்கா ஸ்ட்ராங் ஹைண்ட் எதிர்பார்ப்பேன். அப்படின்னா வந்து ஹைண்ட் குவார்டர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்புறம் வந்து நெக் டு பாடி ப்ரொபோர்ஷனேட் வந்து நல்லா இருக்கணும், நல்ல லாங் நெக் இருக்கணும்.
ஷார்ட் நெக் வந்து அதிகமாக ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். அதே மாதிரி பேஸ்டன் ஸ்லோப், லைட்டாக பேஸ்டன் ஸ்லோப் இருக்கணும். ஆஹ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேஸ்டன் ஸ்லோப் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விதர்ல அந்த பேஸ்டன் டு நெக் அந்த ஆங்கிள் பார்ப்போம். அந்த இது பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்றது, ஷார்ட் பேக்னு சொல்ல முடியாது. அந்த ப்ரொபோர்ஷனேட் நான் சொன்னேன் இல்லையா, நெக்குக்கும் பாடிக்கான ப்ரொபோர்ஷனேட் வந்து நெக் வந்து கொஞ்சம் அடிஷ்னலாக இருக்கணும். பாடி அப்படின்னா வந்து ஃப்ரம் விதர்ஸ் டு அந்த லைன் போன் அது வரைக்கும் அந்த அப்படின்னா டோட்டல் நெக்கோட லென்த்தும் விதர்ஸ் டு லைன் போன் இதுக்கான லென்த்தும் ப்ரொபோர்ஷனேட்னா இந்த நெக்கோட லென்த் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் நம்மளுக்கு நல்லா இருக்கும். அதுவும் நான் படித்து கற்றுக்கிட்டது தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஊஃப், நல்ல ஸ்ட்ராங் ஊஃப் இருக்கணும். நெக்ஸ்ட் நாஸ்ட்ரல்ஸ், நல்ல நல்ல ஃபேஸ், ப்ரொட்ரூடிங் ஐஸ், கொஞ்சம் ஒரு மாதிரி நல்ல நல்ல பிரைட்டான ஐஸ் இருக்கணும். இந்த மாதிரி எதிர்பார்ப்பேன். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கிட்ட ஒரு நல்ல டெம்பர்மெண்ட் இருக்கணும், நல்ல எனர்ஜி. ஏன்னா வந்து ஒரு சில ஹார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பார்க்கறதுக்கு நல்ல வெல்லுப்டாக இருக்கும். பட் வந்து ஒர்க் பண்ண ட்ரை பண்ணும்போது ரொம்ப கோல்டு டைப்பாக இருக்கும். நம்ம நினைக்க எடுக்கவே முடியாது அதுக்கிட்ட இருந்து. ஒரு சிலர் வந்து லுக் வைஸ் நல்லா இல்லைனாலும் அவங்க கிட்ட வந்து ஹை எனர்ஜி, நல்லா டக்கு டக்குன்னு சொல்ற வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ நார்மலாகவே கொஞ்சம் எனர்ஜி நல்லா இருக்கணும்னு எதிர்பார்ப்பேன். அது சம்டைம்ஸ் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல பேட் எனர்ஜியா இருந்தாலும் அதை நான் கன்வெர்ட் பண்ணி குட் எனர்ஜியா நம்மளால ட்ரைனிங் மெத்தட்ஸ்ல மாத்திக்க முடியும். இந்த அளவுக்கு தான் நான் ஒரு ஹார்ஸ்ல எதிர்பார்ப்பேன் தர்ஷன். ஸோ அப்போ சப்போஸ் இப்போ 2 ஹார்ஸ் இருக்குது, நீங்கள் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணணும்னா, ஒன்று வந்து கொஞ்சம் நீங்கள் சொன்ன மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு பிரியம் இல்லை, நம்ம மிரட்டி நம்ம புஷ் பண்ண வேண்டிய ஹார்ஸ்ன்னு வைங்க. அதுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு நிற்கிறதுக்கு தான் ஆசை, நம்ம மூவ் பண்ணுறதுக்கு புஷ் பண்ணணும். இன்னொன்று வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான ஹார்ஸ், ஓவர் சென்சிட்டிவ், நம்ம லைட்டாக விப் எடுத்தாலே அது நிற்க முடியாமல் ஓடிட்டே இருக்கிற ஹார்ஸ். ஸோ அந்த 2 மாதிரி ஒரு ஹார்ஸில் எந்த ஆட்டிடியூட் நீங்கள் ஒர்க்கிங்க்கு ப்ரிஃபர் பண்ணுவீங்கண்ணா? நான் சென்சிட்டிவான ஹார்ஸ், நம்ம விப் எடுத்தாவே வேகமாக போகிற ஹார்ஸை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியான்றதை விட அதுக்கிட்ட இருந்து ஒர்க்கை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட முடியும். பட் அந்த உள்ளுக்குள்ள அந்த ஒர்க் பண்றதுக்கான இன்டென்ஷனே இல்லாத ரொம்ப ஒரு லேசி ஹார்ஸை வந்து கொண்டு வரலாம். பட் வந்து நம்மளால அந்த அளவுக்கு ரொம்ப இதுவாக கொண்டு வர முடியுமான்னு தெரியல. அது கொஞ்சம் சேலஞ்சாகவும் இருக்கும். அதனால நான் எப்பவுமே வந்து கொஞ்சம் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஹார்ஸ் தான் எதிர்பார்ப்பேன் தர்ஷன். அந்த மாதிரி ஹார்ஸ் தான் எடுப்பேன். பட் உங்களுக்கு அது ரிஸ்க் ஃபேக்டர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்ல. இப்போ சப்போஸ் நம்ம பிரேக் பண்ணுறோம், நீங்க வந்து ப்ராப்பர் ட்ரைனிங்குள்ள வந்துட்டு நீங்க உங்க நாலேஜ் நல்லா டெவலப் பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா அது ரிஸ்க் ஃபேக்டர்னு சொல்ல முடியாது. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களால அந்த அந்த எனர்ஜியை ஃபுல்லா நம்ம பாசிட்டிவா கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சம்வேர் ஒரு எனர்ஜி இருந்தால் தானே அதை நம்ம பாசிட்டிவா மாற்ற முடியும். எனர்ஜியே இல்லாத இடத்துல நம்ம புதுசாக எனர்ஜியெல்லாம் உருவாக்க முடியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் மெத்தட்குள்ள வந்துட்டுன்னா அது புரியும். ஓகே. ஸோ ட்ரைனிங் மெத்தட் வந்து இப்போ நீங்கள் வந்து கிளின்டன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறீங்க, அது எல்லாத்துக்கும் தெரியும். அதுங்க இல்லாமல் வேற யாராச்சும் குளோபல் லெவலில் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா? அவங்க ஒவ்வொருத்தங்க கிட்டேயும் என்ன யூனிக்னஸ் உங்ககிட்ட என்ன கற்றுக்கிட்டீங்க? எல்லாருமே பார்ப்பேன் தர்ஷன். நான் மோஸ்டா எல்லாருமே ராக்சிலர், பேட்பில்லு, பெரலி, ஏன் பிரான்சிஸ் எல்லா இதுவுமே அட்மையர் பண்ணுவேன். எங்க இருந்தாலும் ஏதாவது ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்துக்க முடியும் அப்படின்னாக்கா அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி எடுத்துப்பேன். ஸோ ரிசல்ட்ஸ்க்காக நான் என்ன பண்ணுவேன், லேர்ன் பண்ணிட்டே இருப்பேன். பட் வந்து எனக்கு ஆரம்ப பிள்ளையார் சொல்லி இந்த ஹார்ஸ்மேன்ஷிப் உள்ளன்னு போட்டது கிளின்டன் தான். ஸோ அல்டிமேட் அது நம்ம எப்பவுமே மறக்க மாட்டோம். ஸோ கிளின்டன் கிட்ட நீங்கள் ரொம்ப இப்போ என்ன கேட்டிங்கன்னா, கிளின்டன் கிட்ட நான் ரொம்ப கற்றுக்கிட்டது என்னன்னா லீடர்ஷிப் குவாலிட்டிஸ். ஹார்ஸ் மட்டும் இல்லை, ஒரு பீப்புள், ஒரு டீமை வச்சு இருக்கிறது, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி அவரோட மார்க்கெட்டிங், அவர் வந்து தன்னை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாரு வேர்ல்டில். இன்னைக்கு நம்ம இங்கே இந்த கார்னர் வரைக்கும் அவர் ரீச் பண்ணியிருக்காரு, அவர் கொண்டு போய் சேர்த்திருக்காரு அந்த மெத்தடை. ஸோ அதை ஹார்ஸில் மட்டும் பார்க்காம அதே ஸ்ட்ராட்டஜி அவர் பீப்புள் கிட்டே, அவரோட ஒரு ஆண்டர்ப்ரனரோ ஒரு டீம் கிட்டேயும் ஒரு லீடர்ஷிப் எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஸோ அந்த மாதிரி நான் சில விஷயம் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். ஸோ அவர்கிட்ட ஏதாச்சும் நீங்கள் லேர்ன் பண்ண யூனிக்கான திங்ஸ் ஏதாச்சும் 1-2 இருக்கா? கண்டிப்பா. என்ன சொல்றது, பிளாக் அண்ட் ஒயிட்டா இருக்கணும். நம்ம எதையுமே வந்து மறைச்சு பேசக்கூடாது. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா அதான் நான் வந்து நார்மலா ட்ரைனிங் டைம்லயே சொல்லுவோம். ஒரு ஒரு மேன்யூர் நம்ம ட்ரை பண்றோம். அது உண்மையாவே நம்மளுக்கு நல்லா ஃபீல் பண்ணாதான் அது குட். எப்படி சொல்றது, நான் when it feels good it is goodன்னுவாங்க. ஸோ நீங்க வந்து ஒரு விஷயத்த நல்லா ஒரு ஒரு குட் ஃபீலே கிடைக்கலனாக்கா அதை நீங்க போய் குட்னு வேற இடத்துல ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது இல்லையா? அந்த மாதிரி வந்து கிளின்டன் கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லாத்துக்குமே ஓப்பனா இருப்பாரு. எதையுமே மறைக்க மாட்டாரு. எதையுமே மறைச்சு சொன்ன மாதிரி எதுவுமே கிடையாது.
ஸோ எல்லா இடத்துலயும் பிளாக் அண்ட் ஒயிட்டா இதுனா இதுதான் அப்படின்னு ஓப்பனா உடைச்சு பேசுறது வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து நார்மலா நான் பர்சனலா இந்த யூடியூப்ல வீடியோஸ் எல்லாம் ட்ரைனிங் வீடியோஸ் எல்லாம் பண்றதுனால எனக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். நம்ம ஒரு வீடியோ பண்ண சொல்ல என்ன பண்ணுவோம்னாக்கா குட் பார்ட்டை மட்டும் எடுத்துட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்டென்ஷன்லாம் நம்மளுக்கு எனக்கு ஒரு சில டைம் தோணி இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நான் கிளின்டனை பத்தி யோசிப்பேன். கிளின்டன் வெறும் குட் பார்ட்டை கொடுத்துருந்தா இன்னைக்கு நான் வந்து இந்த விஷயம் எல்லாம் கத்துட்டு இருக்க முடியாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா குட் அண்ட் பேட் ரெண்டுத்தையும் சேர்த்து எதையுமே மறைக்காம ஓப்பனா எடுத்துட்டு போய் நம்ம பப்ளிக் கொடுத்தோம்னா தான் இது மூலியமா 4 பேர் கத்துக்கிட்டு நிறைய விஷயத்த அவங்க லேர்ன் பண்றதுக்கான ஸ்கோப்பும் இருக்கும். அதனால வந்து எதையுமே மறைக்காம ஓப்பனா எக்ஸ்போஸ் பண்ணது எனக்கு கிளின்டன் கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ நீங்கள் அவரை பார்த்து தான் ஒரு கிளினிஷியன் ஆகணும், ஒரு அகாடமி ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சா, இல்லை நீங்கள் ரேண்டமாக நம்ம கற்றுக்கிட்டதை நம்ம அடுத்த கொண்டு போய் சேர்த்தலாம் அப்படின்னு எப்படி நீங்கள் அந்த அகாடமிக்குள்ளே வந்தீங்க? நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, ஓகே, ஒரு நல்ல ஹார்ஸ் ட்ரெயினர் ஆகிட்டீங்க. இப்போ நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக அகாடமி ஆரம்பிச்சிருக்கீங்க, அதுக்குள்ளே எப்படி வந்தீங்க? ப்ரொஃபஷனலா தர்ஷன் ஏன்னா இங்க ஒரு ஸ்பேஸ் இருந்தது. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சதுன்னு பாத்தீங்கன்னாக்கா என்னுடைய சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான், என்னுடைய திருப்திக்காக தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா இவ்வளவு விஷயமும் நம்ம பழகணும் கத்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஜேர்னி போயிட்டே இருந்தது. அப்புறம் ஒன்ஸ் யூடியூப்குள்ள வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் வந்து டீச் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் இல்லையா. ஸோ பீப்புள் வாண்ட்ஸ் டு லேர்ன் ஃப்ரம் மீ. அப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா இன் அண்ட் அரௌண்ட் இருக்கிறவங்க வந்து கத்துக்கணுன்ற ஒரு ஒரு ஆர்வம் அவங்க கிட்ட அதிகமா இருந்து என்னை அப்ரோச் பண்ணதுனால நேச்சுரலா நான் இதை சொல்லிக் கொடுக்கறதுக்காக ஒரு பிளாட்ஃபார்ம் தயார் பண்ணேன் இல்லையா. அப்படி உருவானதுதான் வந்து காட்லின். ஏன்னா இது எல்லாமே வந்து நேச்சுரலா எதையுமே வந்து என்ன சொல்றது ஆர்கானிக்கா போயிட்டு இருக்கோம். நம்ம மார்க்கெட் எல்லாம் நான் பெருசா எங்கேயும் போயிட்டு இதுக்காக மார்க்கெட் பண்ணியோ நான் ஓபன் பண்ணியோ போயிட்டு நான் பீப்புளை தேடினது இல்லை. ஏன்னா வந்து நான் நிறைய எனக்கு பிலீஃப்ஸ் எல்லாம் இருக்கு. நம்ம ஃபோர்ஸ் பண்ணி யாருக்கும் சொல்லிக் கொடுக்க முடியாது. இதுக்கான உள்ளுக்குள்ள யாருக்கு அந்த டிரைவ் இருக்கோ அவங்க கண்டிப்பா எங்க இருந்தாலும் நம்மளை தேடி வந்துருவாங்கன்ற ஒரு இது. ஸோ அப்படி வந்து ஆர்கானிக்கா ஃபார்ம் ஆன குரூப் தான். ஸோ கடவுளோட அருளால இன்னைக்கு வரைக்கும் நல்லாவே போயிட்டு இருக்கு. மோர் தென் ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் லைவா நம்ம கிட்ட வந்து லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் லேர்ன் பண்ணி போயிட்டு வெளியவும் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹாப்பி ஃபார் இட். அது நீங்க சொன்னது ரொம்ப உண்மை. என்னன்னா, இப்போ நீங்க ரீசெண்டா குஜராத் போயிருந்தேன், ஒரு ஹார்ஸ் ட்ரெயின் பண்ண அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ஒரு லாங்குவேஜ் பேரியரையும் தாண்டி, நம்ம தமிழ்ல அவங்க வேற மொழி, பட் அதையும் தாண்டி உங்க வீடியோஸை பார்த்து உங்க மூலியமா ஒரு இம்ப்ரெஸ் ஆகி உங்களை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த ஹார்ஸுங்கிற விஷயம் தான் கனெக்ட் பண்ணியிருக்கு, லாங்குவேஜ் எல்லாத்தையும் தாண்டி. நீங்க சொன்ன மாதிரி ஜென்யூனா நம்ம பண்ணும்போது மார்க்கெட்டிங் விட நம்ம அந்த ஜென்யூனிட்டி நம்மளை கொண்டு போய் கரெக்டான இடத்துல சேர்த்திருதுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா தர்ஷன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் ஹார்ஸ் பேஸ் பண்ணி நிறைய கம்பெனிஸ், ஒரு ஸ்டார்ட் அப்போ ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ரைடிங் அகாடமியோ ஆரம்பிக்கிறாங்கன்னா, ஒரு ஸ்போர்ட் ஜம்பிங் ஆகட்டும், பட் அதை கொண்டு போய் மற்ற ஒரு பிஸ்னஸ் மாதிரி அதில் சக்ஸஸ் பண்ண முடியல, ஃபினான்ஷியலாக அதில் ரெவன்யூ எடுக்க முடியல. இந்தியாவில் மற்ற கண்ட்ரீஸில் அமெரிக்கால எல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய $1 பில்லியன் இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம். குவார்டர் ஹார்ஸ் வச்சு நம்ம அந்த கட்டிங், ரெய்னிங், ஹார்ஸ் ரேசஸ் ஆகட்டும். இந்தியாவில் வந்து அந்த தரோ பிரெட்டு, அந்த அவங்க ஸ்டைலில் ஃபாலோ பண்ணுற அந்த ரேஸ் கோர்ஸில் ஓடுற அந்த ஒரு ஸ்போர்ட் இருக்குது. பட் நம்ம லோக்கலாக இப்போ நம்ம ஒரு ஹார்ஸில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறோம், ஒரு ஆண்டர்பனர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படும் போது ஃபினான்ஷியலாக இந்தியாவில் இன்னும் அதுக்கான சப்போர்ட் சிஸ்டம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா தர்ஷன். ஆக்சுவலா இந்த கொஸ்டின் நான் ஓப்பனாவே சொல்லிடுறேன் என்னன்றது. ஆக்சுவலா நம்ம என்ன சொல்றது, நம்ம மக்கள் வந்து அவங்களுக்காக வாழ்றதை நிறுத்திட்டாங்க. ரொம்ப நாள் ஆச்சு யாருக்காகவும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த விஷயம் செய்யணுன்ற சந்தோஷம் இருந்தாலும் நம்மளுடைய சொசைட்டி அதுக்கான கட்டமைப்பு அவங்க எதுக்கு ஏர்ன் பண்றோன்னே தெரியாம அவங்களுடைய ஹெல்த் எல்லாம் லூஸ் பண்ணிட்டு ஏர்ன் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் அவங்கள உணர்ந்து இது இந்த ஹார்ட்டுக்குள்ள வந்து அதனுடைய ப்ளஷரும் அதுல அதுல கிடைக்கிற அந்த பெனிஃபிட்ஸையும் ஃபீல் பண்ணி ஒரு சொசைட்டியா டெவலப் ஆகும்னா இது ஒரு லாங் டைம் ஜேர்னின்னு நினைக்கிறேன். ஏன்னா நாளைக்கே போயிட்டு நம்ம எல்லாருக்கிட்டையும் வாங்க இப்படி ஒரு இது இருக்கு, நீங்க இதுல இவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் உங்களுடைய சோலையும் ப்ளீஸ் பண்ணி உங்களோட மென்டல் ஹெல்த் பிசிக்கல் ஹெல்த் ரெண்டுத்தையுமே கொடுக்கக்கூடிய இதுனாக்கா நம்மள ஒரு காமெடியனா தான் பார்ப்பாங்க. இவன் பிஸ்னஸ் பண்றான், இவன் இவன் நம்மள மார்க்கெட் பண்றான் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஸோ ஒன்ஸ் வந்து இது இது ஒரு லாங் டைம் ஜேர்னியா நினைக்கிறேன். ஏன்னா வந்து மக்கள் எல்லாருமே வந்து அவங்களுடைய ஹெல்த்தை பத்தி எப்போ ஃபோக்கஸ் பண்ணி ஓட ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ அவங்களாவே தானா இப்படி ஒரு நம்ம நீங்க சொன்ன மாதிரி ஃபாரின்ல இருக்கிற அந்த அவேர்னஸும் அந்த ஹெல்த் அவேர்னஸ் எல்லாம் இங்க வந்துருச்சுன்னா கண்டிப்பா அவங்க இப்படி ஒரு ஸ்போர்ட்டை மிஸ் பண்ண மாட்டாங்க. அந்த பெனிஃபிட்ஸை வந்து கண்டிப்பா எடுத்துப்பாங்க. அதே மாதிரி செகண்ட் கொஸ்டினா நீங்க வந்து இது பிசினஸா ஏன் இதை
ஃபுல்ஃபில் பண்ண முடியல, யாராலையும் ஜெயிக்க முடியல அப்படின்னாக்க, ஹார்ஸ்ன்றது சிங்கிள் ஃபேக்டர் கிடையாது தர்ஷன். அப்படின்னா வந்து அ அ நெறைய விஷயம் இருக்கு. அனிமல ஃபீட் பண்றதே ஒரு பிக்கஸ்ட் சேலஞ்ச். ஏன்னா வந்து ஒரு ஹார்ஸுக்கு பேரா ஒரு ₹500 டெய்லி வந்து அத ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு அனிமல நம்ம மெயின்டெயின் பண்ணா, மினிமம் ஒரு ₹500 அதுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ ஒரு 4 ஹார்ஸ் இருந்தாக்கா டெய்லி 2000 அதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். டெய்லி 2000 வந்து நம்ம அது மூலியமா வருமான்னு கேட்டீங்கன்னாக்கா, ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். ஏன்னா அதான் நம்ப இந்தியா மாரி ஒரு கண்ட்ரில மக்களால டெய்லி ஒரு ₹2000 குதிரைக்காக செலவு பண்றது பாசிபிளே கிடையாது. ஸோ அதனால தான் இந்த பிசினஸ் இன்னும் அ அ ஒரு பிசினஸா கன்வெர்ட் ஆகாம இருக்கு. ஒரு பிசினஸ் இண்டஸ்ட்ரியா வின் பண்ண முடியாம இருக்குன்னு நெனைக்கிறேன். கரெக்ட்டுண்ணா. நீங்க சொன்ன மாரி ஒரு லாங் டெர்ம் ப்ராசஸ். பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு கோவிடுக்கு அப்புறம் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி போயிட்டு இருக்கோம். அத நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு தோணுது. கண்டிப்பா. கோவிடுக்கு அப்புறம்ன்றத விட, இப்போ இந்த ரீசென்ட்டா கடந்த 1 வருஷமா என்னால வந்து நெறைய மக்கள்கிட்ட இந்த அவேர்னஸ் வரத ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா வந்து அந்த அப்ரோச் அவங்க எத்தன பேர் ஏன்னா இந்த ரீசென்ட் 1 இயர்ல இந்த YouTubeல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஓரளவுக்கு இப்போ உங்கள மாரி வந்து நெறைய அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யூடியூபர்ஸ் எல்லாம் உள்ள நுழைஞ்சு இந்த ஹார்ஸ் ஃபீல்ட பத்தி அ வெளிய கொண்டு வரது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். நெறைய அ நெறைய பேர் என்னால பார்க்க முடியுது. யங்ஸ்டர்ஸ் இத வந்து அ அ ஓ பையிங், செல்லிங்லயும் இருக்காங்க. பிளஸ் ட்ரெய்னிங்லயும் நெறைய அ அ உள்ள வர்றது வந்து ரொம்ப ஒரு ஆரோக்கியமான விஷயமா இருக்கு. ஸோ இது வந்து கண்டிப்பா இந்த ஹார்ஸ் ஃபீல்ட வந்து நல்லா வளர்த்து விடும். நெறைய பேரு என்கிட்ட அதுவும் கேட்கறாங்கண்ணா. இப்போ ஃபர்ஸ்ட்டு இப்போ நம்ம ஏதாச்சும் அவேர்னஸ் குடுக்குறது, ஏதாவது பேசுறோம். அத பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஹார்ஸ் நான் வாங்கணும்னு ஆசைப்படுறேன். இது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பட் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்படி வைக்கணும்னு தெரியல. ஒரு ஹார்ஸ் எப்படி வாங்கணும்? எங்க போய் வாங்கணும்? அத எப்படி மெயின்டெயின் பண்ணணும்னு தெரியல. என்ன பண்றது? இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பட் அத பத்தின நாலேட்ஜ் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நான் அவங்களுக்கு பொதுவா நான் சொல்றது இதுதான். எடுத்தோனே இந்த விஷயம் பண்ணுங்க. இந்த தப்ப பண்ணிறாதீங்க. எடுத்தோனே ஹை இன்வெஸ்ட்மென்ட் போயிறாதீங்க. உங்களுக்கு பட்ஜெட் வைஸ் உங்களால அலோகேட் பண்ண முடியுமான்னு பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி சில பேசிக்கா சில விஷயம் சொல்லிருவேன். ஏன்னா ஏமாந்து உள்ள போய் சில பேர் லட்சக்கணக்கில் இதுல ஏமாந்தவங்களும் இருக்காங்க. ஹார்ஸ் விஷயத்துல. ஸோ உள்ள புதுசா ஹார்ஸுக்குள்ள வர்றவங்களுக்கு நீங்க என்னென்ன விஷயம், என்னென்ன பாராமீட்டர்ஸ் சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் வந்து எது அவங்கள உள்ள கொண்டு வருதுனாக்கா, அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த காவிங் தான். அந்த குதிரை மேல இருக்கிற லவ்வும் பிளஸ் அந்த ஒரு ஒரு அன்பு அவங்களுக்கு ஜெனட்டிக்கலா ஒரு ஒரு புல் தான் அவங்களுக்கு இந்த ஹார்ஸ் ஃபீல்டுக்குள்ள கொண்டு வருது. அவங்க எல்லாருமே வந்து ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையினால என்ன பண்ணாங்கன்னாக்கா, அ சப்போஸ் அவங்களுடைய பிசிக்கல் ஃபிட்னஸ மிஸ் பண்ணி அவங்களா இருந்து, அவங்களுக்கு ஹார்ஸ் வாங்கணுன்ற ஆசை இருந்தாக்கா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஜஸ்ட் கோ அண்ட் உங்க கிட்ட யாரு உங்க கிட்ட நீங்க நம்பக்கூடிய ஒரு ஆளோட ஹார்ஸ வந்து கொஞ்சம் கூட கொஞ்சம் தயக்கப்படாம, இல்ல அவங்க ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல அசிங்கப்படுத்திருவாங்களோன்ற ஒரு தயக்கம் இல்லாம அவங்கள அப்ரோச் பண்ணி பாருங்க. கண்டிப்பா அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா, அந்த இடத்துல போயிட்டு கொஞ்ச நாள் பிராக்டிஸ் பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு 2, 3 மந்த்ஸ் ஆவது வந்து அ கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு ஃபர்ஸ்ட் ஹார்ஸ் வாங்குங்க. நீங்க எடுத்த உடனே நான் என்கிட்ட பிசிக்கல் ஃபிட்னஸே இல்ல. என்னால குதிரை ஓட்ட முடியுன்ற நம்பிக்கையே இல்ல. ஆனா நான் வாங்கிட்டு வந்து வீட்ல கட்டி பண்ணாக்கா, நீங்க கண்டிப்பா ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் வரும். ஆனா ஒரு சில யங்ஸ்டர்ஸ் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு வந்து அ அவங்களுக்கு தெரியாது, விஷயம் தெரியாது. பட் ஆசை இருக்கும். பட் அவங்க கிட்ட ஃபிட்னஸ் இருக்கும். துருதுருன்னு இருப்பாங்க. நல்ல ஏதோ ஒரு ஸ்போர்ட்ல இருப்பாங்க. அவங்க கிட்ட ஸ்ட்ரென்த் இருக்கும். அவங்க வந்து வாங்கி கத்துக்கணும்னாக்கா, கண்டிப்பா விழுந்து அடி வாங்கி எது வேணாலும் கத்துக்கலாம். இதுக்கிடையில வந்து நீங்க சொன்ன மாரி இந்த மணிய எப்படி லூஸ் பண்றாங்கன்னாக்கா, அது வந்து ஒரு சில பேட் வந்த ஒரு புதுசா இன்ட்ரெஸ்ட்டா வரவங்கள யூஸ் பண்ணிக்கணும்னு ஒரு சிலர் இருப்பாங்க. ஓ! இவங்க கிட்ட இவ்வளோ காசு இருக்கா? ஸோ இவங்கள இன்வெஸ்ட் பண்ணி இந்த பெரிய அமௌண்ட் குடுத்து இந்த அனிமல வாங்க வைப்போம். இல்ல அவங்க கிட்ட விலை போகாம இருக்கிற அனிமல அங்க குடுத்து, ஏதோ ப்ராப்ளமேட்டிக் ஹார்ஸே சொல்லி குடுத்து, அந்த மாரி ஏமாந்துருக்காங்க. பட் இது எல்லாமே அவங்க கர்மான்னு சொல்லலாம். நம்ம ஏன் போயிட்டு எல்லாரையும் ஒருத்தரையும் நம்ம காப்பாத்திட்டு இருக்க முடியாது. நம்மளால ஜெனரலா சொல்ல முடியும். இப்படிதான் செய்யுங்க. ஃபர்ஸ்ட் நாலேட்ஜ வளர்த்துக்கங்க. போங்க ஃபர்ஸ்ட் போயிட்டு குதிரைய வாங்காதீங்க. ஃபர்ஸ்ட் போயிட்டு அத பத்தி லேர்ன் பண்ணுங்க. உங்ககிட்ட எங்க இருக்கோ, எங்க ரைடிங் ஸ்கூல் இருக்கோ, இல்ல யார் இது பண்ணிட்டு இருக்காங்களோ, அவங்கள போயிட்டு அட்மையர் பண்ணுங்க. அவங்க பண்றது உங்களுக்கு புடிக்குதா பாருங்க. இல்லன்னா அத விட பெட்டரான ஒருத்தர தேடுங்க. போயிட்டு ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நான் என்னால ஒரு குதிரைய வாங்கி வளர்த்துற முடியுன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள வந்தா மட்டும் போயிட்டு அந்த குதிரைய வாங்குங்க. டவுட்டா இருந்தா கூட வாங்காதீங்க. நம்ப நெறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு ஆடு, மாடு மாரி நெனைச்சுப்பாங்க. ஒரு ஆடு, மாடு மாரியோ, இல்ல ஒரு டாக் வளர்க்குற மாரியோ நெனைச்சுட்டு போயிட்டாங்கன்னாக்கா, என்டையர்லி ராங். ஏன்னா வந்து குதிரை மாரி ஒரு அந்த
அந்த உள்ளுக்குள்ள அந்த ஸ்பிரிட் இருக்கிற அனிமல் வேற எதுவும் இருக்குமான்னு எனக்கு தெரியல. பதட்டமாச்சுனாக்கா தன்னைத்தானே கொன்னுக்கும், தன்னை சுத்தி இருக்கிறவங்களையும் கொன்னுடும். கோவம் வந்தாலும் அது எப்படி ரியாக்ட் ஆகும்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ அதனால வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான அனிமல். ரொம்ப ஒரு ஒரு ஸ்டெப்பும் கேர்ஃபுல்லா வச்சு ஆ மக்கள் வந்து நாலேட்ஜோட போயிட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு போகணுன்றது என்னுடைய ஆசை. ஸோ இப்போ மார்வார் ஹார்சஸ் வந்து நம்ம இந்தியன் இண்டஸ்ட்ரியில் வெஸ்டர்ன் டிசிப்ளினுக்கு வந்து சூட்டபிளா? ஏன்னா இப்போ குவார்டர் ஹார்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடான ஹார்ஸ், பயங்கர மஸ்குலரான ஹார்ஸ். நம்ம ஸ்பின் ஆகட்டும், ஹைண்ட் குவார்டர் ஈல்டிங் ஆகட்டும், இல்லை நம்மளுக்கு ரிஜிடா கொஞ்சம் அது பார்க்கறதுக்கு ஒரு மஸ்குலரா ரிஜிடா ஃபீல் ஆகுது. ஸோ இது வந்து நம்ம ஹார்ஸ் அப்படியே ஆப்போசிட்டா கொஞ்சம் ஸ்கின்னியா, கொஞ்சம் ஸ்லெண்டரா, டாலா, ஹைட் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ டக்குன்னு நம்ம 4 குவார்டர் ஈல்டு பண்றதாகட்டும், கட்டிங் ரெய்னிங்க்கு யூஸ் பண்றதாகட்டும், இல்லை பேரல் ரேசிங்க்கு யூஸ் பண்றதாகட்டும், அதுக்கு வந்து நம்ம ஹார்ஸ் சூட்டபிள் தானா? நம்மளால அதை கொண்டு வர ஃபுல் பொட்டன்ஷியல் கொண்டு வர முடியுமா, இல்லை வேற ஸ்போர்ட்ல இதை எடுத்துட்டு போலாமா? என்ன சொல்றது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னாக்கா, நம்ம திடீர்னு ஒரு அனிமல் எடுத்து இல்ல ஆல்ரெடி என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்ப என்ன பர்சனலா ஃபீல் பண்றேன்னாக்கா, இனிமேல் வந்து நான் வந்து வெளியிருந்து ஹார்ஸை வாங்கி இந்த ரெய்னிங் ப்ராக்டிஸ் பண்றது கொஞ்சம் ஃபெயிலியரா போயிட்டு முடியுது. ஏன்னா வந்து ஒரு குட்டியை வந்து சின்ன வயசுல இருந்தே நம்ம அதை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்றதுல வர ரிசல்ட்டும், நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு ஹார்ஸ் ஆல்ரெடி க்ரோன் ஹார்ஸை வாங்கி பண்றதுலயும் நான் நிறைய டிஃபரன்ஸ் ஃபீல் பண்ணேன். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா க்ரோன் ஹார்ஸ் வந்து நம்ம அவங்களுக்கு போதுமான எக்ஸசைஸ் சின்ன வயசுல இருந்தே வராதனால என்ன ஆகுதுனாக்கா, நம்ம நீங்க சொன்ன மாதிரி வந்து இந்த ஒரு ஐன் கோட்டர் ஸ்டாப்பு, ஃபோர் கவுண்டர் சீல்டிங், ஐன் கோட்டர் சீல்டிங் எல்லாம் பண்ணும்போது அவங்களால பிசிக்கலா பண்ண முடியல. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, லெக்ஸ்ல ஸ்ட்ரென்த் பத்த மாட்டேங்குது. ஆனா வந்து இதே நான் வந்து சக்தி, ராணி நம்ம கிட்ட இருந்த ஹார்சஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா சக்தி எல்லாம் நம்ம கிட்டே சின்ன வயசுல இருந்து வளர்ந்தவ, ராணி சின்ன வயசுல இருந்து வளர்ந்தவ. அப்போ வந்து அவங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு அந்த வளர்க்கும் போதே நான் பிசிக்கலா எக்ஸசைஸ் கொடுத்து கொண்டு வரதுனால என்ன ஆகுதுன்னா, அவங்களால பேர் பண்ண முடியுது. அவங்களால ஸ்டாப்புக்கு அவங்களுடைய ஹைண்ட் தயாராகுது, லெக்ஸ் எல்லாம் இதுவா இருக்கு, டக்குன்னு இதுவா இல்லை. அதனால வந்து சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு நிறைய எக்ஸசைஸ் கொடுத்து சவுண்டா வளர்த்தி கொண்டு வரணும். அப்பதான் வந்து நம்ம இதுல வெஸ்டர்ன் பிளஷர் ஏதாவது கொஞ்சமாவது அனுபவிக்க முடியும். அதை விட்டுட்டு நம்ம வந்து ஆல்ரெடி ஃபார்வர்ட் கோயிங்கா டெய்லி ஃபார்வர்ட் கோயிங்காக ஓட்டிட்டு இருந்த ஹார்ஸை திடீர்னு வந்து பேக்கிங்கோ இல்ல ஒரு சைட் பாஸோ இல்ல ஒரு ஸ்பின்னோ பண்ண ட்ரை பண்ணா அவங்களால கொஞ்சம் தான் அதுல இருந்து எடுக்க முடியுது. அந்த ஃபுல்லா அவங்க கிட்ட இருந்து அதை எடுக்க முடியல, எக்ஸ்பெக்ட். ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேல அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி நம்ம டார்ச்சர் பண்ண முடியாது அந்த அனிமலை. அதனால வந்து அவங்களுடைய பொட்டென்ஷியல் என்னவோ அது வரைக்கும் கொண்டு வந்துட்டு ஸ்டாப் பண்ணிக்கணும். அதுதான் என்னுடைய ஒரு கன்சிடரேஷனா இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நானும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி நம்ம நீங்கள் ட்ரெயின் பண்ணதில் இப்போ நீங்கள் குஜராத் போனதாகட்டும், இல்லை நம்ம அகாடமிலேயே ரீசெண்டாக ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளமேட்டிக் ஹார்ஸு ட்ரெயின் பண்ணி ஏதாச்சும் ஒரு சின்ன சக்ஸஸ் ஸ்டோரி, ஒரு சின்ன இன்சிடென்ட் ஏதாச்சும் ஷேர் பண்ண முடியுமா? நிறைய டெய்லி சேலஞ்சிங் தான். ஸோ ரொம்ப பெக்யூலரான ஒரு இதுனாக்கா நம்ம குஜராத் இன்சிடென்ட்டே சொல்லலாம். குஜராத் இன்சிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவர் வந்து என்னை பார்த்துட்டு நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு அப்ரோச் பண்ணாரு. ஸோ ஹி வாண்ட்ஸ் மீ டு ட்ரெயின் இஸ் ஹார்ஸ். அதனால வந்து மெத்தடும் கற்றுக்கணும், ப்ளஸ் வந்து அவருடைய ஹார்ஸும் ட்ரெயின் பண்ணுன்ற மாதிரி தான் நம்மளுக்கு ஃப்ளைட் சார்ஜஸ் ப்ளஸ் வந்து அகாமடேஷன் எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணி நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அங்கே போக சொல்ல நானும் ஒரு யதார்த்தமான சுச்சுவேஷனில் தான் போயிருந்தேன். ஆக்சுவலாக வந்து இட் வாஸ் எ வெரி மேசிவ் ஸ்டாலியன். நான் போன ஃபர்ஸ்ட் டேவே ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹார்ஸை வந்து ஸ்டேபிள்ல இருந்து ரவுண்ட் பெண்ணுக்கு கொண்டு வரதே ஒரு மிகப்பெரிய டாஸ்கா இருந்து சேலஞ்சிங்கா இருந்தது. ஸோ ஸ்டில் வந்து ஹியூமன்ஸ் அந்த ஹார்ஸ் வந்து ஹேண்டில் பண்ண விட்டுருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன், ஒரு ரெகுலர் லஞ்சிங்ல போயிட்டு நான் என்ன பண்ணேன், டக்குன்னு ஸ்டெப் இன் ஆயிட்டு கையில ரோப் மட்டும் எடுத்துட்டு போயிட்டேன். ஆனா வந்து ஹார்ஸ் வந்து என்னை நோக்கி சார்ஜ் பண்ணிருச்சு. ஸோ ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அந்த டைம்ல. அப்போ வந்து டக்குன்னு நான் வெளியே வந்து ஒரு சின்ன, நீங்க பாத்தீங்கன்னா அந்த ரீல்ல பாத்தீங்கன்னா தெரியும், நான் வந்து ரொம்ப நீங்க யோசிச்சிருக்கலாம், என்ன கம்பெல்லாம் வச்சுட்டு இது பண்றாரு, ஒரு ஸ்டிக் அண்ட் ஸ்ட்ரிங் இல்லாம பெரிய கம்பு வச்சு ஹார்ஸை மிரட்டிட்டு இருக்காரு. ஸோ அது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன். டக்குல வந்து வெளியே பக்கத்துல வந்து ஒரு கம்பு இருந்தது. ஸோ நான் கொஞ்சம் டைமை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வெளியே இருக்கவங்களை அந்த கம்பை கொடுக்க சொல்லிட்டு அப்புறம் நான் வந்து ஹார்ஸை புஷ் பண்ண முடிஞ்சது. ஸோ நான் அது வந்து எனக்கு ஒரு லெசன் கொடுத்தது என்னன்னாக்கா, ப்ரிப்பரேஷனோட எந்த ஹார்ஸ் எல்லா ஹார்ஸையும் காமனாக ரொம்ப அசால்ட்டா நினைச்சிக்காது. ஸோ ஆல்வேஸ் ஸ்டிக் அண்ட் ஸ்ட்ரிங் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஹார்ஸ் அப்ரோச் பண்றது நல்லா இருக்கணும். அதுல வந்து இமீடியட்டா ஒரு 30 மினிட்ஸ்க்கெல்லாம் ஹார்ஸை வந்து சரண்டர் பண்ணி நான் வந்து டக்குன்னு எடுத்துட்டு போயிட்டு ஸ்டேபிள், ஏன்னா அவங்க ஸ்டேபிள்ல இருந்து கொண்டு வரது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சா இருந்தது. நான் அதுக்கப்புறம் மல்டிபிள் டைம்ஸ் ஸ்டேபிள் உள்ள கொண்டு போயிட்டு வெளியே வந்து ஒரு 30 மினிட்ஸ் எல்லாமே மொத்தமே முடிஞ்சது.
ஸோ he was வெரி ஹாப்பி. ஏன்னா வந்து அவங்க வந்து எனக்கு ஒரு ஃப்ளைட் டிக்கெட் ப்ளஸ் அகாமடேஷன்லாம் ஸ்பெண்ட் பண்ணி அங்கே கொண்டு போயிட்டு அந்த ஸ்டாலியன் கிட்ட இருந்து ஒரு ரெஸ்பெக்டை கெயின் பண்ணா அது வந்து ஒரு ஷோ ஸ்டாலியன் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல. ஒரு ஹியூஜ் ப்ரைஸ் கொடுத்து வாங்கிட்டாங்க. ஸோ he wants to ட்ரெயின் தட் அதை ட்ரெயின் பண்ண அவங்களால அங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள்ஸ்னால முடியாதனால இங்கிருந்து போயிட்டு பண்ணி கொடுத்தது வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. பரவாயில்ல, அவங்களுக்கு நம்ம நம்ம அவங்க எதிர்பார்த்ததை நம்ம சீக்கிரமே பூர்த்தி பண்ணி கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் அவங்க வந்து நம்ம கிட்ட இருந்த மெத்தட்ஸ் நிறைய, ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் பர்சன் அப்படின்னா வந்து வெறும் ஒரு ஷோ மட்டும் இல்லாமல் ரைடிங்கில் நம்ம அனிமல்ஸ் கொண்டு வரணும் அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருந்தாரு. ஸோ நிறைய என்கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்டாரு. அவருக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தேன். ஸோ அப்புறம் அவருடைய அனிமல்ஸ்ல எல்லாமே நம்ம இது பண்ண ஒரு 4 days ப்ரோக்ராமா இருந்தது. ஸோ நல்லா போனது, ஒரு லேர்னிங் அண்ட் இது மாதிரி போனது. இது வேணா ஒரு நல்ல ஒரு எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் பண்ண ஒரு சுச்சுவேஷன் சொல்லலாம். ஓகே. ஏன்னா சில ஹார்ஸ் இப்போ உங்களை அப்ரோச் பண்ணாங்க, ஒரு ப்ராப்பரான ட்ரெயினர் அப்ரோச் பண்ணி அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டாங்க. நிறைய இடத்துல நானே பார்த்துருக்கேன்னா, ஒரு ஹார்ஸ் வந்து இப்படி பிரச்சனை பண்ணுது, ப்ராப்ளமேட்டிக் ஹார்ஸாக இருக்குன்னா அது என்ன ப்ராப்ளம்னு அதை அட்ரஸ் பண்ணாமல் அதை நம்ம அப்யூஸ் பண்ணி அடித்து நிறைய பேர் அது ஹார்ஸ் இன்னும் கீழே மோசமாயிட்டு போகும். இவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி வயலன்ஸோ ஏதோ அதிகம் பண்ணிட்டு அப்யூஸ் அதிகம் பண்ணிட்டு தான் போவாங்க. கடைசியில் எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அதை ஏதோ போகிற ரேட்டுக்கு யாருக்கிட்டையாச்சும் கொடுத்துட்றாங்க. அங்கே போய் மறுபடியும் அதை ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ ரூட் காஸை அட்ரஸ் பண்ணுறதுக்கு மறந்துடுறாங்க. இவங்க வந்து பரவாயில்ல, ரொம்ப கரெக்டான ஒரு விஷயம். பட் அவங்க ரொம்ப ஹை ப்ரைஸ் கொடுத்து வாங்கினேன்னு சொன்னீங்க. இப்போது ஹார்ஸ் மார்க்கெட் வந்து எப்படின்னா இருக்குது, நம்ம கோவிடுக்கு அப்புறம் நாம் இப்போ நல்லா நோட் பண்ணுறோம் தெரியுது. ஒரு லாஸ்ட் 4-5 இயர்ஸில் வந்து டபுள் ட்ரிபிள் ஆயிடுச்சு ஹார்ஸ் மார்க்கெட்டு. ஸோ நம்ம முதல்ல வாங்கின ஹார்ஸ் ப்ரைஸ்க்கு நீ நம்ம நினச்சாலும் ஹார்ஸ் வாங்க முடியுமாங்கிறது தெரியல, ஒரு நல்ல ஹார்ஸ், நல்ல குவாலிட்டியான ஹார்ஸ். ஸோ ஹார்ஸ் மார்க்கெட் எப்படி போயிட்டுருக்கு, இது நல்ல விஷயம் தானா இல்லை சில மைனஸ் அண்ட் ப்ளஸ் இருக்கா இதில்? ஹார்ஸ் மார்க்கெட் நீங்கள் சொன்ன மாதிரி தர்ஷன் ரொம்ப யூஜாக போயிடுச்சு ப்ரைஸ். முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ஸ்டார்ட் பண்ண பீரியட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 70,000-80,000 நல்ல ஹார்ஸை வாங்கிடலாம், 1 lakh நல்ல ஹார்ஸ் வாங்கிடலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3 lakh ஸ்பெண்ட் பண்ணால் கூட நம்மளால வந்து ஒரு நல்ல அனிமல் நல்ல இதில் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ இதுக்கு காரணம் பர்சனலாக நான் என்ன நினைக்கிறேன்னாக்கா, நிறைய பேர் ஓட்டணும்னு ஆசை நிறைய பேருக்கு வந்துருச்சே கண்டி அதை ப்ரீட் பண்ணி நல்ல குட்டியை இறக்கி அதை வளர்த்தி ஒரு பொருளாக கொண்டு வரணுன்றது வந்து ரொம்ப குறைவா இருக்கு. ஏன்னா வந்து இது ஒரு லாங் ப்ராசஸ் இல்லையா? ஒரு ஹார்ஸை ப்ரீட் பண்ணி 1 year வெயிட் பண்ணி மறுபடியும் அதை ஒரு 3 years வளர்த்து அதுக்கப்புறம் சேடல் பண்ணி ஏறுறதுன்றது ஒரு 4 year எஃபர்ட் இருக்கு. ஸோ அதை யாரும் பண்ண தயாரா இல்லை. ஸோ நிறைய எவ்வளோ யாருக்கெல்லாம் ஓட்டணுன்ற ஆசை இருக்கோ அவங்க எல்லாரும் ப்ரீட் பண்ணவும், ஏன்னா எல்லாரையும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது, ஏன்னா அவங்களுடைய ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் எல்லாமே. ஸோ அவங்களுக்கு வந்து கெப்பபிலிட்டி இருந்தால், அவங்களால ஒரு ஹார்ஸை வந்து ப்ரீட் பண்ணுறதுக்கான கெப்பபிலிட்டி இருந்தால் கண்டிப்பாக அவங்க எல்லாரும் ப்ரீட் பண்ணி ஒரு நல்ல குட்டியை வளர்த்தா நல்லா இருக்கும். அவேர்னஸ் கொண்டு வரணும், அதான் அவங்களை எஜுகேட் பண்ண ப்ரீடிங் வந்து எவ்வளோ முக்கியம், எவ்வளோ ஏன்னா வந்து இன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ரொம்ப வெரி ஃபியூ பிரீடர்ஸ் இன் தமிழ்நாடு, இன் அண்ட் அரௌண்ட் தமிழ்நாடு. எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா நார்த்து போயிட்டு குதிரை வாங்கிட்டு வந்துடலான்னு தான் நினைக்கிறாங்களே கட்டி, இங்கே ப்ரீட் பண்ணி ஒரு நல்ல குட்டியை உருவாக்கி நார்த்துக்கு அனுப்புவோம்னு ரொம்ப குறைவாக தான் இருக்காங்க அந்த மாதிரி மக்கள். ஸோ அது வளரணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ராஜஸ்தானில் ஒரு வெல் ரெனவுண்ட் ஒரு ரெஸ்பெக்டட் ப்ரீடர் ஒருத்தர், நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். மார்வாரோட ஒரு நல்ல ப்ரீடர். அவர் வந்து இதுதான் சொன்னார், ஒரு மார்வார் ப்ரீடை வந்து நம்ம ப்ரீடு பண்ணி ரிஃபைன் பண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்கே நமக்கு வந்து ஒரு 40 to 50 வருஷம் ஆயிரும். ஒரு 6-7 ஜென்ரேஷன் தாண்டி தான் நம்ம நினச்ச கேரக்டர்ஸை கொண்டு வந்து சேர்த்த முடியும். ரெண்டாவது, நம்ம ஒரு லாஸ்ட் 200 வருஷமாக இழந்துட்டோம் நிறைய ஜெனட்டிக் வேரியேஷன், நல்ல நல்ல கேரக்டர்ஸை வந்து லாஸ்ட் 200 இயர்ஸாக நம்ம இழந்துட்டோம். அந்த 200 இயர்ஸை பிரிட்டிஷ் வந்து அவங்க தரோ பிரெட்டை ப்ரொமோட் பண்ணி நம்மள கீழே பார்த்து நம்ம ப்ரீடு அவ்வளோ பொட்டென்ஷியல் இல்லை அப்படின்னு கீழே பார்த்து நிறைய விட்டுட்டோம். ஸோ இப்போ திருப்பி ரீகெயின் பண்ணி கொண்டு வரும்போது ரொம்ப தேட வேண்டியதாக இருக்குது. ஒரு நெக் வேணும், ஒரு இயர் வேணும், ஒரு டெம்பரமெண்ட் வேணும்னாலும் ஒரு தேடி பிடிக்க வேண்டியதாக இருக்குது ஒரு ஸ்டாலியனை. ஸோ அதை எடுத்து ப்ரீட் பண்ணால் அதில் ஒரு 50% சான்ஸ் தான் அதோட கேரக்டரோ அதோட நெக் அதோட ப்ரொஃபைல் விழுகிறதுக்கு. ஸோ அதை நம்ம ரிஃபைன் பண்ணி எடுத்துகிட்டு போகும்போது ஒரு 6-7 ஜென்ரேஷன் 6-7 ஐட்ரேஷன்ஸ் ஆயிடுது. ஸோ இது நீங்கள் சொன்ன மாதிரி இது ரொம்ப ஒரு ஸ்லோ ப்ராசஸ். பட் அதை நோக்கி போயிட்டு இருக்கோம். மார்க்கெட் ப்ரைஸ் நீங்கள் சொன்ன மாதிரி அதிகம் ஆயிடுச்சு. பட் கரெக்டான ஹார்ஸுக்கு நல்ல மார்க்கெட் ப்ரைஸ் ஏறிச்சுன்னா பரவாயில்ல.
ரேண்டமா நீங்க சொன்ன மாதிரி வாங்கிட்டு வந்து நம்ம இங்க பிரைஸ் அதிக பிரைஸுக்கு போகுது. இங்க இருக்கிற லோக்கல் ப்ரீடர்ஸ் ஒரு அவேர்னஸ் ஆகி நல்ல ஹார்ஸை ப்ரீடு பண்ணி அதை நல்ல ப்ரைஸுக்கு கொடுத்தா இவங்களுக்கு ப்ராஃபிட்டபிளா இருக்கும். நம்ம ஊர்ல இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகும். பட் வெறும் ட்ரேடிங்ல ரேண்டமா ஒரு ஹார்ஸ் ப்ரைஸ் அதிகமாகுங்கிறது ஒரு மைனஸா நான் பாக்குறேன் பர்சனலா. இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். கண்டிப்பா தர்ஷன். அது என்னுடைய என்னுடைய ஒப்பீனியன் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இங்க இருந்து ப்ரீட் பண்றவங்களும் வந்து ஒரு ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கலைங்க இங்க. அதுதான் என்னுடைய இப்போ இப்ப நார்மலா வந்து தமிழ்நாடுல பிரீடர்ஸ் இருக்காங்க அப்படின்னாக்கா, ஜஸ்ட் வந்து அவங்க அவங்க வருஷம் ஃபுல்லா ப்ரீட் பண்ணி என்ன பண்றாங்கனாக்கா, ஒன்லி ஷோஸ்ல மட்டும்தான் அவங்களுக்கான ஒரு ரெக்கக்னேஷன். அவங்களுக்கு வந்து ஒரு ஷோவுக்கு போனா அவங்களுக்கு வந்து மேபி அங்க பிரைசிங் அவங்க என்னுடைய ஸ்டாலியன் இது அப்படின்ற மாதிரி ஒரு இதுதான் வருது. அவங்க வந்து அவங்களுக்கு அது இல்லாம அவங்களுடைய ஹார்சஸ் ஒரு பெர்ஃபார்மன்ஸ்குள்ள கொண்டு வந்து அதுல அந்த அனிமல்ஸை பிரைசிங் பண்ணி அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்க்கு என்ன ப்ரீடிங் இன்னும் ஆக்டிவா போகும். ஏன்னா அவங்களுக்கு இன்னும் எந்துவா இருக்கும். ஏன்னா வந்து ஜஸ்ட் லைக் தட் ஷோல மட்டும் என் அனிமல் வின் பண்ணுதுன்ற மாதிரி இல்லாம பெர்ஃபார்மன்ஸ்க்காக ப்ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ரெக்கக்னேஷனும் அந்த அவேர்னஸும் வந்து கம்மியா தான் கிடைக்குது இங்க. ஏன்னா வந்து வெரி ஃபியூ பீப்புள் ஆர் ஹேவிங் ஹார்சஸ் இல்லையா? ஸோ அவங்க ஏன்னா வருஷம் ஃபுல்லா அவங்க செலவு பண்றாங்க. ஏன்னா இட்ஸ் நாட் ஈஸி திங் டு ஓன் அ ஹார்ஸ். உங்களுக்கு தெரியும். ஸோ எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஒரு பிரீடர் வந்து ஒரு 20 அனிமல்ஸை வச்சு வருஷம் ஃபுல்லா ப்ரீட் பண்றாங்க அப்படின்னாக்கா, ஸோ தே அட்லீஸ்ட் தே மஸ்ட் கெட் தட் ரெகக்னேஷன் இல்லையா? அந்த ரெகக்னேஷன் கிடைக்காம போயிருது. ஸோ எனக்கு என்ன பொறுத்தவரை என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், நல்ல பிரீடர்ஸ் எல்லாருமே வந்து அட்லீஸ்ட் அவங்க கிட்ட ப்ரீட் பண்ற ஒரு ஹார்ஸாவது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அனிமலா வந்து அதுக்கு ஒரு கேட்டகரி ஒரு ஒரு ஷோ நடத்தும் போது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கேட்டகரி வச்சுட்டு அதுக்கான பிரைசிங் அங்க கொடுக்கணும். அந்த பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி ஒரு பியூரா ஒரு ஒரு அது அது ஒரு டெடிகேஷனோட ஒரு ஈடுபாடோட தன்னை அர்ப்பணிச்சு ஒரு ஷோவை கண்டக்ட் பண்றவங்களால தான் முடியும். ஸோ மேபி அப்படி யாருன்னா ஃபியூச்சர்ல வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா 2வது ஷோ பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒருக்கா கோயம்புத்தூர்ல ஒன்று நடக்கும், அந்தியூர்ல ஒன்று நடக்கும். ஸோ அந்த ஒரு இதுக்காக நம்ம வருஷம் பூரா வெயிட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரே இடத்துல தான் அவங்க பிரீடர்ஸ்னால கம்பீட் பண்ண முடியுது. அங்கே பண்ணும்போது நீங்கள் சொன்ன மாதிரி ஏன் குதிரை பெருசா உன் குதிரை பெருசா அங்கே அந்த ஷோவில் மட்டும்தான் அவங்க கம்பீட் பண்ணுறதுக்கான எரினா இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஸ்போர்ட்டாக டெவலப் ஆச்சு, ஒரு ரேஸோ இல்லை மற்ற காம்படிஷன் ஹார்ஸ் ஈவெண்ட்ஸு டெவலப் ஆகும்போது நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா பக்கமும் கம்பீட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அது ஒரு ஹெல்த்தியான காம்படிஷனாக போகும். யாரோட ஹார்ஸ் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறத வந்து இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். யாரோட ஹார்ஸ் பார்க்கறக்கு அழகாக இருக்குது, ஷோ வைஸ் அழகாக இருக்குன்னு சொல்கிறத விட என் ஹார்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, இந்த ரெக்கார்ட் டைமிங் வச்சிருக்குன்னு சொல்கிறது இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ அதை நோக்கி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பிரீடர் ஒரு ஹார்ஸையாவது பெர்ஃபார்மன்ஸுக்கு கொண்டு போனாங்க. ஆக்சுவலி அவங்க அஃபோர்ட் பண்ண முடியிற பிரீடர்ஸ் வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ஷோங்கிற மாதிரி இல்லை ஒரு ஹார்ஸ் போட்டு கண்டக்ட் பண்ணாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அதே மாதிரி ஃபீடு ஹார்ஸுக்கு வந்து ஃபீடு இப்போ நீங்கள் என்ன கொடுக்குறீங்க, என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க ரெகுலராக? எது ஒரு கம்ப்ளீட் ஃபுட்டாக இருக்கும்? தர்ஷன், ஃபீடு வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் வந்து நார்மலா இங்க என்ன ஃபாலோ பண்ணிருக்கேன்னாக்கா என்ன சுத்தி ஆர்ட்ஸ் ஃபீட் மேனுஃபேக்சர்ஸ் யாரும் இங்க இந்த சைடு கிடையாது. ஸோ அதனால என்ன பண்றேன், என்னை சுத்தி இருக்க கிரெயின்ஸ் வாங்கிக்கிறேன். கிரெயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளே ஓன் மேனுஃபேக்சர் பண்ணி ஒரு காம்போசிஷன் அதை இது பண்ணிட்டு அந்த கிரெயின்ஸை வந்து பாயில் பண்ணி கொடுக்கறது, ப்ளஸ் வந்து இந்த பூசா தவிடுன்னு சொல்லுவாங்க அது, ப்ளஸ் கிரீன்ஸ் ஃபோரேஜ் இந்த மாதிரி தான் ரெகுலரா போயிட்டு இருக்கு. பேக்டு ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சைடு சைடு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்ட ஒரு சில கம்பெனிஸ் எல்லாம். ஸோ ஆனால் வந்து எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாததுனால, ஏன்னா ஓவர் ஹெட்ஸ் எப்பவுமே என்னால் ஏற்க மாட்டேன். எவ்வளோ மினிமலாக அந்த ஃபீடுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறனோ அதை மட்டும், ஏன்னா அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் அதுக்கான அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது. என்னுடைய ஓன் கிரெயின்ஸ் மட்டும் மிக்ஸ் பண்ணி அரைச்சி ஃபீடு கொடுக்குறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ காலிக்கு லேமினேட்டிஸும் மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்குது ஹார்ஸ்க்கு இந்த காமனான ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா காலிக் லேமினேட்டிஸ். அது எப்படி நீங்கள் இப்போ எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறீங்க, எப்படி நான் அவாய்ட் பண்ணலாம்? பெருசா நான் வந்து அதுக்கான ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ், ஏன்னா வந்து ஒர்க் அனிமல்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் காலிக்கோ லேமினேட்டிஸ்க்கு எந்த ப்ராப்ளம் வந்தது இல்லை. நம்ம ஒன்ஸ் அனிமல் வந்து ஒர்க் இல்லாம, ஏன்னா ஹார்சஸ் ஆர் மென்ட் டு பி வாக்கிங் அண்ட் ரன்னிங் ஆல் த்ரூ த டே இல்லையா? தினமும் நடந்துட்டு ஓடிக்கிட்டு இருக்கணும் அனிமல். அது இல்லாம நம்ம ஒரு இடத்துல ஐடியலா அதை வச்சுட்டு அதனுடைய மூவ்மெண்ட்டை இன்ஹிபிட் பண்ணிட்டு ஃபீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாவே நம்மளுக்கு இந்த 2 பிரச்சனையும் வர ஸ்டார்ட் பண்ணிடும், காலிக்கும் லேமினேட்.
அதை விட நம்ம என்ன பண்ணோம்னாக்கா, நம்ம ஒரு நல்ல ஸ்பேஷியஸான ஒரு இடத்துல ஹார்சஸ் நல்லா நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டியை ஏற்படுத்திட்டு அவங்களுக்கு லிமிட்டான அன்னைக்கு என்ன தெரியும் அதுக்கான ஃபீட் மட்டும். ஏன்னா அன்பால அதிகமா ஃபீட் பண்ணிட்டா அவங்க வந்து லேமினேட்டிக் மாதிரி காலிக் பிரச்சனைல மாட்டிப்பாங்க. ஏன்னா அவங்க வாசத்தை என்ன பண்ணுவாங்க, ஃபுட்டா காட்ட ஆரம்பிச்சிருவாங்க அனிமலுக்கு. அதுக்கு தேவையான இந்த சுகர் கண்டென்ட் உள்ள ஃபுட்ஸும் பிளஸ் வந்து ஓவரா ஃபீட் பண்றதுனாலையும் காலிக்கும் லேமினேட்டிக்கும் வர ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ கொஞ்சம் அவங்களும் எல்லா ஹார்ஸ் ஓனர்ஸும் அவங்களை எஜுகேட் பண்ணிக்கணும். என்னென்ன ஃபுட் எல்லாம் கொடுக்கலாம், அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சு ஃபீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணா எவ்வளவு குவான்டிட்டியில ஃபீட் பண்ணணும் இதெல்லாம் லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க நல்லா இருக்கும். பட் ஒர்க்கிங் அனிமல்ஸ் அவ்வளவு சீக்கிரம் இந்த பிரச்சனை வந்ததே இல்லை. ஸோ ஒர்க்கிங் அனிமல் ஒர்க்குள்ள கொண்டு வாங்க, உங்களுடைய ஹார்ஸ் எல்லாத்தையும் ஒர்க்குக்குள்ள கொண்டு வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற பொட்டன்ஷியலை வெளியே எடுத்தீங்கன்னாவே இந்த மாதிரி பிரச்சனையே வராது. ஓகே, நீங்கள் ஃப்ரீயாக ஹார்ஸை விடணும்னு சொன்னீங்க. அப்புறம் இப்போ என்னோட ஹார்ஸ் பார்த்தீங்கன்னா கிரேசிங்கில் ஃப்ரீ கிரேசிங் விட்டுருவேன். அது ஃபென்சிங் இருக்கிறனால ஃப்ரீயாக கிரேஸ் ஆகிக்கும். அதே மாதிரி ஸ்டேபிள்லையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக அவுத்து விட்டுருவேன், அது என்க்ளோஸ்ட் ஸ்பேஸ் இருக்கிறனால. சில பேர் பார்த்தீங்கன்னா ஓகே கட்டுறது ஓகே, நம்மளுக்கு ஸ்பேஸ் இல்லை அப்படிங்கும்போது நம்ம ரோப் வச்சு டைப் பண்ணிடுறோம். கால் சில பேர் பார்த்தீங்கன்னா ஹைண்ட் லெக்ஸ் ரெண்டையுமே உங்களுக்கு கால் கவர் போட்டு கட்டி வச்சிடறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஸ்டேஷனரியாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. சில பேர் அதை சஜஸ்ட் பண்ணுறாங்க அதுதான் நல்லது அப்படின்னு. உங்கள் வியூ என்ன, அது பண்ணலாமா பண்ண வேண்டாம்? என்னுடைய ஆன்சர் இதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து இந்த கால் கயிறு வந்து இன்னைக்கு இருக்கிற குதிரை கொண்டு வரல, கரெக்டா? அது வந்து நம்ம காலங்காலமா நம்ம இந்திய குதிரைங்களை நம்ம தாத்தா அவங்க எல்லாருமே கால் கயிறு போட்டுட்டு இருந்தாங்க, கரெக்டா? என்னன்னாக்கா இதுல வந்து ஒரு ராங் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. என்னன்னாக்கா கால் கயிறு வந்து பாத்தீங்கன்னா அந்த டார்ச்சர் நினைச்சுக்கிறாங்க. ஆக்சுவலா வந்து அதுல பெனிஃபிட்ஸ் இருக்கு நிறைய. என்னன்னாக்கா நம்ம முன்னாடி வந்து அனிமலை நிறைய நேரம் ஒர்க் பண்ணுவோம். ஒர்க் பண்ணிட்டு அந்த அனிமலுக்கு வந்து என்ன பண்ணா கால் கயிறு போட்டு முன்ன போட்டு நம்ம அதை சாப்பிட வைக்கிறதுனால என்ன ஆகுனாக்கா அதனுடைய பாடி வந்து ஃபுல்லா ஸ்ட்ரெச் பண்ணி சாப்பிடும். ஏன்னா ஒரு ஒரு ஸ்பிரிண்ட் மாதிரி ஒரு அத்லெட்டிக்கான ஒரு ஹார்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ஒரு கேலப் பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகுனாக்கா அங்கங்க மசில் பிடிச்சிக்கும், கரெக்டா? இப்ப நம்மளே ஸ்பிரிண்ட் பண்ணாலும் என்ன ஆகும், தைஸ் காப்ஸ் எல்லாமே டைட் ஆயிடும் இல்லையா? இப்ப அந்த மாதிரி அனிமல்ஸ்க்கு மொத்த மசிலும் டைட் ஆயிடும். மசில் எப்போ ரிலாக்ஸ் ஆகி ஸ்ட்ரெச் ஆகுனாக்கா அவங்களுக்கு தெரியாது, ஹார்ஸஸ் தெரியாது, ஹியூமனுக்கு தெரியும். நம்ம உடனே போயிட்டு என்ன பண்றோம், உடனே வார்ம் டவுன் பண்றோம், மசில ஸ்ட்ரெச் பண்ணி விடுறோம், எல்லாம் பண்றோம். ஆனா வந்து அந்த ஹார்ஸ்க்கு வந்து அது ஸ்ட்ரெச் வந்து நேச்சுரலா நடக்கும். பின்னாடி கால் கயிறு போட்டு முன்ன ஸ்ட்ரெச் பண்ண சொல்ல என்ன ஆகும், அந்த என்டையர் ஸ்பைனும் என்ன ஆகும், முன்ன ஸ்ட்ரெச் பண்ணி தான் அந்த ஃபீடை எடுக்க முடியும். ஸோ அதுல வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஹாப்லிங்ன்றது நம்ம என்ன சொல்லுவாங்க, ப்ரொஃபஷனலா ஹாப்லிங்னுவாங்க நம்ம வெஸ்டர்ன் ஹார்ஸ்மேன்ஷிப்லயோ ஒரு ஃபாரின் ஹார்ஸ்மேன்ஷிப்லயோ. ஆனா வந்து ஹாப்லிங் தான் என்ன பண்றோம், கால் கை. ஸோ அது வந்து பேஷண்ட் சொல்லி கொடுக்கும் ஹார்ஸ். ஸோ அதை நான் என்னைக்குமே வந்து நோன்னு சொல்ல மாட்டேன். நான் எதை நோன்னு சொல்லுவேன்னாக்கா, அந்த ஹார்ஸை ஒர்க் பண்ணவே மாட்டீங்க, டெய்லி அவுத்தே விட மாட்டீங்க, கால் கயிறுல டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் நாட் குட் ஃபார் குட் இல்லையா? அதனால என்ன பண்ணுவோம், டெய்லி கால் கயிறுலயே வச்சுட்டு அதை ஒர்க் பண்ணாம வச்சுட்டு இருந்தா அதுக்கு கீழே படுத்து உருளணும்னு நினைக்கனாலும் உருள முடியாது. ஸோ அதுல நம்மளுக்கு ஒரு ரொம்ப மென்டலா நம்ம அதை நிறைய புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த கால் கயிறு யூஸ் பண்ணுவோம். டைரக்டா போய் கால் கயிறு கெட்டதுன்னு நம்ம சொல்லக்கூடாது. அதுல என்ன பெனிஃபிட்ஸோ அதை எடுத்துக்கிட்டு அதை எப்படி யூஸ் பண்ணுமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். அது பெட்டரா இருக்கும். கேட்க ஹார்ஸை பற்றி டெக்னிக்கலாக கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து ஃபேவரட் ஹார்ஸ் ப்ரீட் எது வேர்ல்டு வைட்? நான் அரேபியனாக இருக்கலாம், தரோபிரெட்டாக இருக்கலாம், குவார்டர் ஹார்ஸ், மார்வர், எது வேணா இருக்கலாம். நீங்கள் ரொம்ப உங்களுக்கு என்னைக்காச்சும் ஃபியூச்சரில் இந்த ப்ரீட் ஓன் பண்ணணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல, என்ன ப்ரீட் அது? மார்வர். பட் ஆல்ரெடி இருக்கே. எனக்கு மார்வர் பிடிக்கும். பட் என்னைக்காச்சும் ஒரு நாள் ஒரு குவார்டர் ஹார்ஸ் ஒரு நாளாச்சும் அதை ஓன் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு பேஷன் இருக்கும். கண்டிப்பா எனக்கும் ஆசை இருக்கு. எனக்கு குவார்டர் ஹார்ஸ் ஓன் பண்ணணும்னு ஆசை இருக்கு. பட் எனக்கு பிடிச்ச பிரீட் மார்வார் தான். கரெக்ட் தான். அதே மாதிரி உங்களுக்கு ஹார்ஸ் மூவிஸ் பார்ப்பீங்களா? உங்களுக்கு ஃபேவரட் ஹார்ஸ் மூவி, ஆல் டைம் பெஸ்ட் ஃபேவரட் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? பாப்பேன். எல்லாம் ஒரு மூவி பார்த்தாரு லேட்டஸ்டா. அப்புறம் வந்து ஹிடால்கோ ஆல் டைம். ஓகே. எனக்கு ஹிடால்கோ ஆல் டைம் ஃபேவரட்னா. அதே மாதிரி செக்ரட்டரியேட்னு ஒரு படம் ரொம்ப ஆல் டைம் ஃபேவரட். பிளாக் ஸ்டாலியனு டக்கு ஞாபகம் வராது. பட் எல்லாமே திருப்பி அந்த ஹார்ஸ்க்காகவே பார்க்க வேண்டிய படங்கள். நீங்கள் உங்கள் அகாடமி எங்கே இருக்குது, ரைடிங் ஸ்கூல் எங்கே இருக்குது எக்ஸாக்டாக?
யூடியூப்ல உங்களை ரீச் பண்ணும், உங்களை ஃபாலோ பண்ணணும்னா எப்படி பண்ணலாம்? ரெண்டாவது அகாடமிக்கு வரணும், உங்களை ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவும் உங்களை எப்படி அப்ரோச் பண்ணலாம், எங்க வந்து உங்களை பார்க்கலாம்? அதான் நம்ம அகாடமி எங்க பாத்தீங்கன்னா வெள்ளூர் அப்படின்னா வந்து சென்னை பெங்களூருக்கு இடையிலே ஒரு ராயவெல்லூர். அந்த ராயவெல்லூர்ல கோல்டன் டெம்பிள் இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் மேப்ல காட்லின் ரூட் காட்டிடும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்ரோச் பண்ணாக்கா யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா காட்லின் ஆர்கனைசேஷன் சேனல் நீங்க கான்டாக்ட்ஸ் இருப்பேன், அதையும் நீங்க அப்ரோச் பண்ணலாம், இது பண்ணிக்கலாம். ஸோ செஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் செஷன்ஸ் தான் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த வருஷம் சம்மர் கிளாஸஸும் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த விஷயம் எல்லாம் நடந்தது. ஸோ கிட்ஸ் அடல்ட்ஸ் யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம் இல்லைங்களா? நாங்க வந்து நார்மலா எல்லா ரைடிங் ஸ்கூல்ல 70 kgsல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க. நாங்க வந்து ஒரு ஹியூஜ் ஸ்டாலியன்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம். ஸோ அவங்க நல்ல வெயிட் தாங்கக்கூடிய ஸ்டாலியன்ஸ் 90 kg வரைக்குமே நம்ம ரைடர்ஸை வந்து 90+ எல்லாம் கூட நம்ம என்ன பண்ணோம்னாக்கா ரைடர்ஸை வந்து இன்கார்பரேட் பண்ணிட்டோம். என்ன பண்ணுறாங்க அவங்க நிறைய ஹாஸ்மேன்ஷிப் ஆக்டிவிட்டியில இது பண்ணிட்டு அவங்களுடைய உடம்பை குறைக்க வச்சு. ஸோ அவங்களுக்கு அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் அதுக்கப்புறம் அவங்க வந்து ஆனா நாங்க அதுக்கு வாய்ப்பு தான் கொடுப்போம். அதுக்கு மேல போயிட்டு அவங்க தான் அவங்களுடைய எஃபர்ட்ஸ் போட்டு அவங்க அதுக்கான ஸோ வி டூ ஹேவ் ஹெவி ரைடர்ஸ், ஹெவி வெயிட் ரைடர்ஸ் அப்படின்னு சொல்ல கொஞ்சம் வெயிட்டா இருக்கிறவங்களும் வந்து கத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே ஷோர். நான் உங்களோட நம்பரும் வேணா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். யாராச்சும் உங்களை அப்ரோச் பண்ணோம்னா பண்ணலாமாங்க? இல்லை யூடியூபையும் உங்க லிங்கையும் கொடுத்துறேன். யாராச்சும் யூடியூப் சேனல் ஃபாலோ பண்றதுனால பண்ணிட்டோம். என்னோட ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட் நீங்க வந்து பண்ணி கொடுத்துருக்கீங்க. நிறைய டிஃபிகல்ட்டி அதை தாண்டி இன்னைக்கு நம்ம சக்சஸ்ஃபுல்லா பாட்காஸ்ட் பண்ணி முடிச்சிட்டோம். ஹார்ஸை பத்தி பேசணும்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு பேசிட்டு எனக்கு ரொம்ப திருப்தியான டாபிக், ரொம்ப பிடிச்ச டாபிக் இன்னைக்கு. அது உங்க கூட பண்ணது எனக்கு ரொம்ப 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 ஹாப்பி. எனக்காக இது நீங்க இந்த பாட்காஸ்ட் இவ்வளவு டைம் எடுத்து உங்க வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து எனக்கு பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்யூ. நன்றி தர்ஷன். கண்டிப்பா ஹார்சஸ்க்காக எல்லாத்தையும் செய்யணும். ஸோ ஐ ஹோப் இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு எஜுகேட்டிவாகவும் என்டர்டெய்னிங்காகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஹார்ஸ் இண்டஸ்ட்ரியை பற்றி நிறைய பேசிக் திங்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் ஃபர்தர் கொஷின்ஸ் இருக்குது, உங்களுக்கு ஏதாச்சும் ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்குன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம ஒரு டிஸ்கஸ் பண்ணலாம். அதே சமயம் நீங்கள் ஹார்ஸை பற்றி ரெகுலராக கான்டாக்ட் தெரிஞ்சுக்கணும், ஃபாலோ பண்ணணும், ஹார்ஸ் ட்ரைனிங்கை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் இஸ் காட்லிண்டன் ஹார்ஸ்மேன்ஷிப் வெள்ளூர். டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற ராஜசேகரனோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு டைரெக்டாக அகாடமி போய் ரைடிங் கற்றுக்கணும், வெள்ளூர் ஆக்சசிபிளாக இருக்குது, என்னால் வீக்கெண்ட் வெள்ளூர் போக முடியும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் அவருக்கு டைரெக்டாக கால் பண்ணி நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அவரோட ஃபோன் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை தாண்டி உங்களுக்கு பாட்காஸ்ட்டை பற்றின பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஃபீட்பேக் எது இருந்தாலும் சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இன்னொரு பாட்காஸ்ட்டில் சீக்கிரம் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.